கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றாள் எம் உயிர் துணையை. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. வேதநெறி தழைத்துவங்க மிகு சைவத்துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தெழுத, சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். உலகெல்லாம் உணர்ந்து உவதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய பொன்னார் திருவடிகளை அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வணங்கி மகிழ்கிறேன். அப்பர் அருள்நெறி மன்றம் பலவேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட, சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து என்ற பொது தலைப்பிலே ஒவ்வொரு திருமுறையாக, ஒவ்வொரு பதிகமாக, வரி வரியாக அதனுடைய மெய்ப்பொருளை வெவ்வேறு அறிஞர்களை கொண்டு விளக்கம் செய்து வருவது நாம் அறிந்ததே. அப்படிப்பட்ட அற்புதமான சிவ புண்ணிய செயலை செய்து வரக்கூடிய அப்பர் அருள்நெறி மன்றத்தாருக்கும் அதனுடைய நிர்வாக இயக்குனர் சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களுக்கும், என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலம் திரு அம்பர் மாகாளம் என்கிற தலத்தை பற்றியும், அதில் திருஞான சம்பந்தர் பாடி அருளிய பதிகத்தை பற்றியும் சிந்திக்க இருக்கிறோம். திரு அம்பர் மாகாளம் என்கிற தலம் அதிகம் கேள்விப்படாமல் பேசப்படாத ஒரு தலமாகும். ஆனால் சிறப்புகள் மிக அதிகமாக உடைய ஒரு தலம் அந்த திரு அம்பர் மாகாளம். இது திருவாரூர் மாவட்டத்திலே நன்னிலம் வட்டத்தில் பூந்தோட்டம் என்கிற ஊருக்கு அருகாமையில் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அரசியலாற்றின் கரையிலே வடகரையிலே அமைந்துள்ள ஒரு தலம். 55வது தலம், பாடல் பெற்ற தலங்கள்ல 55வது தலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடைய சிறப்புகள் ஏராளம். ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலிலே இது மாகாளி என்கிற காளி வழிபட்டு உய்ந்ததனாலே இதற்கு திரு அம்பர் மாகாளம் என்று பெயர் வந்ததாக சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தரே ஒரு பதிகத்தில் 3வது திருமுறையில் நம் காளி ஏத்தும் அழகனார் அறிவையோர் இருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே என்று சிறப்பித்து கூறியிருக்கிறார். எனவே காளி வழிபட்ட தலம். 2வது மாகாள முனிவர் வழிபட்ட தலம். மாகாள முனிவர் என்பவர் சிவனினுடைய தலையாய தொண்டர்கள் வரிசையிலே முதல் 3 பேரில் ஒருவர். அவர் பாம்பு வடிவம் உடையவர். எப்படி இங்க நம்ம புலிக்கால் வடிவம் உடையவர் என்று வியாக்கிரபாதரை சொல்கிறோமோ, அதே போல அவர் பாம்பு வடிவம் உடையவர். அவருக்கு மாகாள முனிவர் என்று பெயர். அவர் வழிபட்ட தலங்கள் மாகாளம் என்று அழைக்கப்படுகிறது. எப்படி நம்ம புலிக்கால் முனிவர் என்ற வியாக்கிரபாதர் வழிபடக்கூடிய தலம் புலியூர் என்று வழிபட்டு இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறதோ, எடுத்துக்காட்டாக திருப்பாதிரி புலியூர், பெரும்பற்ற புலியூர், திரு எருக்கத்தம்புலியூர், ஓமாம்புலியூர், பெரும்புலியூர் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போல மாகாள முனிவர் வழிபட்டது 3 இடங்களிலே உள்ளது. ஒன்று உஜ்ஜயினி, வட இந்தியாவிலே உஜ்ஜயினி மாகாளம் என்கிற ஒரு இடம். 2வது தொண்டை நாட்டு தலம், அது இரும்பை மாகாளம் என்று சொல்லப்படுகிறது. இது பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ளது. 3வதாகத்தான் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய
திரு அம்பர் மாகாளம் என்கிற தலம். எனவே மாகாள முனிவர் வழிபட்ட தலம் என்ற பெருமைக்கு உரியது இந்த தலம். அதோடு மட்டுமில்லை, மதங்க முனிவர் தன்னுடைய குழந்தை பேரின்மைக்காக இங்கே இருந்து வழிபட்டு ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தைக்கு ராஜமாதங்கி என்று பெயரிட்டு வளர்த்தார். வளர்த்து அங்கே இருக்கிற பெருமானுக்கே அந்த பெண்ணை மணம் செய்து கொடுத்தார். சிவபெருமான் ராஜமாதங்கியை பார்த்து என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொன்னவுடன், நாம் எப்போதும் போல, இன்று இருப்பதைப் போலவே எப்போதும் மணக்கோலத்திலே இருந்து இங்கே வருகின்ற அனைத்து மக்களுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்ற வரம் கேட்டார்கள். எனவே அங்கே இருக்கிற பெருமானும் பெருமாட்டியும் திருமண கோலத்திலே என்றும் இருந்து திருமண தடை நீங்குவதற்காக வருகிற அடியார் பெருமக்களுக்கு அந்த திருமண தடை நீக்கம் என்கிற ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்து வருகிறார்கள். இது ஒரு சிறப்பு. அது மட்டுமில்லை, யோக ராகு யோக கேது என்று இரண்டு, ஒரு பாம்பினுடைய தலை வடிவம் வால் வடிவம் ஆகியவை தனித்தனியாக இருந்து இங்கே வழிபட்டு ராகு கேது போன்ற தோஷம் உள்ளவர்களுக்கு இது பரிகார தலமாகவும் அமைந்துள்ளது. அதோடு மட்டுமில்லை, இன்னும் ஒரு சிறப்பு, 63 நாயன்மார்களிலே ஒரு நாயன்மாராக விளங்கக்கூடிய சோமாசிமார நாயனார் அவதரித்த தலம் இது. அதனால்தான் பெரிய புராணத்தில் அவர் சொல்றார், அம்பரான் சோமாசிமாரனுக்கு அடியேன். அம்பரான்னா இங்க அம்பர் மாகாளம் என்று சொல்லப்படுகிற இந்த தலத்திலே அவதரித்தவர் தான் இந்த சோமாசிமார நாயனார். இதை இப்பொழுது கோயில் மாகாளம் என்று வழங்குகிறார்கள். இப்ப திரு அம்பர் மாகாளம்னா தெரியாது, கோயில் மாகாளம் என்றுதான் சொல்லுகிறார்கள். இங்கே இருக்கிற பெருமான் மாகாளநாதர், மாகாளேஸ்வரர், காலகண்டேஸ்வரர். இங்கே இருக்கிற அம்பாள் பச்சையாம்பிகை. பச்சையாம்பிகை என்றால் அச்சம் தவிர்த்த நாயகி என்று பொருள். எனவே இங்கே இருக்கிற அம்பாள் எல்லாருடைய மனத்திலே இருக்கிற அச்சத்தை தவிர்க்கக்கூடியவளாக இருக்கிறாள். தீர்த்தம் மாகாள தீர்த்தம் அல்லது அருகே உள்ள அரசலாறு. இங்கே இருக்கிற தலவிருட்சம் கருங்காலி மரம். இங்கே இறைவனும் இறைவியும் செப்பு சிலை வடிவிலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள். காளி வழிபட்டாள் என்று சொன்னேன். ஏன் என்று கேட்டால், அங்கே அம்பாசூரன் என்கிற அசுரர்களை வதம் செய்வதற்காக வதம் செய்தவுடன் அந்த தோஷம் அவளை பற்றி கொண்டது. அவளை பற்றி கொண்டவுடனே மாகாளி இந்த தலத்திலே வழிபட்டுத்தான் தன்னுடைய தோஷம் முழுவதுமாக நீங்க பெற்றாள் என்பது வரலாறு. எனவே மாகாளி வழிபட்டது, மாகாள முனிவர் வழிபட்டது, மதங்க முனிவருடைய மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தது சோமாசிமார நாயனாருடைய அவதார தலம் என்று இதனுடைய சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம். மேலும் இங்கே சோமாசிமார நாயனார் சோமயாகம் என்கிற ஒரு யாகத்தை செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி ஆயில்ய நட்சத்திரத்திலே அந்த சோமயாகம் விழாவாக சிறப்பாக நடைபெறுகிறது. என்ன அந்த யாகத்திலே விசேஷம்? பொதுவாக சோமாசி என்பது வேதத்திலே சொல்லியவாறு வேள்வி செய்பவருக்கு அளிக்கக்கூடிய ஒரு பட்டம். இது சோமாசி. மாரர் என்பது அவருடைய இயற்பெயர். அதனாலதான் அவருக்கு சோமாசி மாரர் என்று பெயர். அவர் சோமயாகத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அதோடு மட்டுமில்லை, அதிலே கிடைக்கக்கூடிய அவிர்ப்பாகத்தை சிவபெருமானே நேரில் வந்து பெற்றுக்கொண்டால் மிகவும் நல்லது என்று ஆசைப்பட்டார். உடனே அவர் யார் மூலமாக சிவபெருமானை அழைக்க முடியும்? திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ பெருமான் வந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்.
யார் மூலமாக செல்லலாம் என்று கருதினார். நாம் ஒரு பிரமுகரை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது அவரை பார்த்து பேச வேண்டும் என்றால் அவருக்கு தெரிந்த ஒருவரை நாம் நட்பாக்கிக் கொள்ள வேண்டும். பிறகு அவரை அழைத்து கொண்டு அவரிடத்திலே சென்றால் அவர் நம்மிடம் பேசுவார். அந்த உளவியல் பாங்கின்படி இவர் சுந்தரர் தான் அவருக்கு நெருக்கமானவர், தம்பிரான் தோழர். எனவே தம்பிரான் தோழரான சுந்தரரிடம் நாம் நட்பு கொள்வோம் என்று சொல்லி, சுந்தரருக்கு ஆஸ்மா போன்ற ஒரு நோய் இருந்திருக்கிறது. அதை சரிப்படுத்துவதற்காக தூதுவளை கீரையை தினம்தோறும் அல்லது வாரத்தில் ஓரிரு நாட்கள் அதை அனுப்பி வைத்தார். அவருடைய இல்லத்திற்கு அந்த தூதுவளை கீரை தூதாக சென்றது. ஒரு நாள் சுந்தரர் பார்த்துவிட்டு, இந்த தூதுவளை எங்கிருந்து வருகிறது, யார் அனுப்பினார் என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், இது போல சோமாசிமாரர் அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அப்படியா அப்படின்னுட்டு சோமாசிமார நாயனாரை சுந்தரர் பார்க்க செல்கிறார். பார்த்து, இவ்வளவு தூரம் செய்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் என்ன செய்வது, கைமாறாக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், நான் சோமயாகம் செய்ய இருக்கிறேன், அதற்கு அவிர்ப்பாகம் வாங்குவதற்கு தியாகராஜ பெருமானை நீங்கள் தான் அழைத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே இவர் அப்படியே அழைத்து வருகிறேன் என்று அவரையும் அழைத்து கொண்டு தியாகராஜ பெருமானிடம் சென்றார். சென்று தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்தார். வைத்தவுடன் தியாகராஜ பெருமான், நான் அங்கே வைகாசி மாதம் ஆயில்ய மக நட்சத்திரத்தன்று நடக்கக்கூடிய சோமயாகத்திற்கு நான் வருவேன், என்னை நீ அறிந்து கொண்டு அவிர்ப்பாகத்தை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்தார். இந்த அசரீரை கேட்டவுடன் சோமாசிமார நாயனாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்தார். சிவபெருமானே வந்து அவிர்ப்பாகம் பெற்றுக்கொள்ளப் போகிறார் என்ற உடனே எல்லா வேத விற்பனர்களையும் அழைத்து அந்த யாகத்தை செய்ய தொடங்கினார். எல்லாரும் வந்துட்டாங்க. யாகம் நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் செய்தார். என்ன என்று கேட்டால், ஒரு புலையர் வேடத்திலே தோல் செருப்பு அணிந்து கொண்டு 4 வேதங்களையும் 4 நாய்களாக மாற்றி கையிலே பிடித்து கொண்டு, தோளிலே நந்திய பெருமான் இறந்த கன்றாக தோளிலே போட்டுக்கொண்டு, பூநூல் போட்டு, பல நாட்களாக குளிக்காதவராக தலைப்பாகை ஒன்றை கட்டிக்கொண்டு, முருகப்பெருமானையும் விநாயகரையும் 2 சிறுவர்களாக கையிலே அழைத்து கொண்டு, உமாதேவியாரை மதுக்குளத்துடன் வரச் செய்து இந்த கோலத்திலே வருகிறார். அந்த சோமயாகம் நடக்கிற இடத்திலே வருகிறார். இதை பார்த்தவுடன் அலறி அடித்துக்கொண்டு, யாகம் துவேஷமாகி விட்டதே என்று அங்கே இருக்கிற வேத விற்பனர்கள் எல்லாம் ஓடத் தொடங்குகிறார்கள். அங்கே இருந்த விநாயக பெருமான் சோமாசி பெருமாள் நாயனாரிடம் சென்று, என்னுடைய தந்தையார் தான் இந்த வடிவத்திலே வந்திருக்கிறார் என்று அவருடைய அச்சத்தை தவிர்த்து அருளினார். அதனாலே அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு அச்சம் தவிர்த்த விநாயகர் என்று பெயர். உடனே இவர் என்ன பண்ணார், சோமாசிமார நாயனார் வந்தது சிவபெருமான் என்று அறிந்து கொண்டு அவருடைய கைகளிலே அவிர்ப்பாகத்தை கொண்டு கொடுத்தார். கொடுத்த உடனே அவர் பெற்றுக்கொண்டு தன்னுடைய ரிஷபத்தின் மீது உமாதேவியாராக காட்சியளித்து அவருக்கு முக்தி கொடுத்தார் என்பது வரலாறு. இது பெரிய புராணத்தில் பேசப்படவில்லை. ஆனால் தலவரலாறாக அம்பர் புராணம் என்கிற தலபுராணத்திலே சில அறிஞர்களாலே, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களினாலே பாடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதனாலே உடனே ரிஷப ஆளுநராக காட்சியளித்ததனாலே இதற்கு காட்சி கொடுத்த நாயகர் என்று அங்கே செப்பு சிலையாக பெருமானும் பிராட்டியும் இன்றும் காட்சியளிக்கிறார்கள். உமாதேவி எடுத்து வந்த கல்குடம் பொங்கிய இடம்தான் பொங்கு சாராய நல்லூர் என்று சொல்லப்படுகிறது. அதை இப்பொழுது கொங்கராய நல்லூர் என்று பழக்கத்திலே இருக்கிறது. அதே போல அவர் எடுத்து வந்த பறை
தானாக அடித்த இடம் அடியூக்கமங்கலம் என்றும், இறந்த கன்றை ஏந்திய இடம் கடாமங்கலம் என்றும் சொல்லப்படுவதாக சொல்கிறார்கள். ஆக அம்பர் மாகாளம் என்ற ஊருக்கு மிக அருகாமையிலேயே அம்பர் பெரும் திருக்கோயில் என்ற பாடல் பெற்ற ஒரு தலம் இருக்கிறது. ஆக அம்பர் மாகாணத்திற்கு செல்பவர்கள் அதையும் சென்று தரிசனம் செய்து வர வேண்டும். இந்த இரண்டுக்கும் இடையிலேதான் சோமாசி நாயனார் நடத்திய சோமயாகம் நடந்த இடம் உள்ளது. இதை பண்டாரவாடை திருமாலம் என்று சொல்கிறார்கள். இங்கே இருக்கிற அதிகார நந்தி மனித உருவமாக இருக்கிறது. எனவே தியாகராஜ பெருமான் இதுபோல சண்டாள வடிவத்திலே வந்து இவர்களுக்கு காட்சி கொடுத்தார். எனவே அந்த சோமயாகம் நடக்கும் பொழுது தியாகராஜ பெருமானுக்கு அங்கே ஆராதனை இல்லை. இன்றும் அந்த பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. எனவே இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த திரு அம்பர் மாகாணம் என்பதை திருஞான சம்பந்த பெருமான் சென்று தரிசிக்கிறார். முதல் திருமுறையிலே ஒரு பதிகம், இரண்டாவது திருமுறையிலே ஒரு பதிகம், மூன்றாவது திருமுறையிலே ஒரு பதிகம் என 3 பதிகங்களை இந்த தலத்தில் செய்து அருளியிருக்கிறார்கள். நாம் இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிகம் 2வது திருமுறையிலே அமைந்துள்ளது. இந்த பதிகத்திற்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒன்று இதனுடைய தீர்த்தம், அரிசிலாற்று தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை ஒவ்வொரு பாடலிலும் 3ஆம் அடியிலே சொல்லி இருக்கிறார். ஒன்று. மற்றும் ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், எல்லா ஞானசம்பந்தருடைய பதிகங்களிலும் 11வது பாடல் திருக்கடைக்காப்பாக இருந்து இந்த 10 பாடல்களையும் சொல்பவர்கள், படிப்பவர்கள் இந்த நன்மையை பெறுவார்கள் என்று அருளியிருப்பார். ஆனால் இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் திருக்கடைக்காப்பு போலவே இந்த பெருமானை வழிபட்டால் இந்த பலனை பெறலாம் என்று மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். எனவே இந்த அடிப்படை வரலாற்றோடு நாம் பதிகத்திற்குள் செல்ல இருக்கிறோம். இது 2வது திருமுறையிலே இருக்கிற திரு அம்பர் மாகாளம் என்கிற தலத்தினுடைய பதிகம். முதல் பாடல். புல்கு பொன்னிறம் புரிசடை நெடுமுடி போழில மதிசூடி பில்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்து அவர் மேய மல்கு தண்டுரை அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் அல்லு நண்பகலும் தொழும் அடியவர்க்கு அறிவினை அடையாவே. மல்கு தண்டுரை அரிசிலின் வடகரை, அரிசில்னா அரிசில் ஆறு, மல்கு தண்டுரை குளிர்ச்சியான துறை பொருந்திய அரிசிலாற்றினுடைய வடகரையிலே வருபுனல் மாகாளம், நீர் பெருகக்கூடிய மாகாளம் என்கிற தலத்திலே இருக்கக்கூடிய பெருமானை அல்லும் நண்பகலும் தொழும் அடியவர்க்கு, அல்லும்னா இரவு, அல்லுனா இரவு, பகல், இரவும் பகலும் யார் ஒருவர் அன்பாக தொழுகிறார்களோ அவர்களுக்கு அறிவினைனா கடினமான வினை, நம்மை அடுத்த பிறவிக்கு உட்படுத்தக்கூடிய வினை, அந்த வினையானது அவர்களை அடையாது. அந்த அடியார் பெருமக்களை அந்த வினை அடையக்கூடிய வலிமை அதற்கு இல்லை. எப்படிப்பட்ட பெருமான்? அதான் சொல்றார். புல்கு பொன்னிறம் புரி சடை. இறைவனுடைய சடை இருக்கு பாருங்க, அது ஞானம், அது பொன்னிறம் உடையது. அதனுடைய சடையினுடைய மேல நெடுமுடி, நீண்ட முடி, அது மேல போழ் இள மதிசூடி. போழ்னா ஒரு சின்ன துண்டுன்னு அர்த்தம். மிகச் சிறிய அளவிலே இருக்கிற இளமையான மதியை சூடி இருக்கக்கூடிய என்று பொருள். அப்ப பெருமானுக்கு சடை பொன்னிறமானது. திருமூலர் சொல்லுவார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பர் யாவரும் இல்லை, தவனச் சடைமுடி தாமரையானே. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தவனச் சடைமுடி தாமரையானே என்பார். அப்ப பொன்னொழி மின்னுதான் அந்த சடையில. அப்படி சடையிலே பொன்னிறமாக மின்னக்கூடிய அந்த சடையின் மீது
மதி இருக்கு, சந்திரன் இருக்கு. அதுக்கும் அப்பர் பெருமான் சொல்வார், திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீண்முடி. திங்களுக்கு சந்திரனுக்கு என்ன அழகுனா பெருமானினுடைய நீள்முடியிலே இருப்பதுதான் அழகு. திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீண்முடின்னு சொன்னார். அதுதான் இதை சொல்றார். புல்கு பொன்னிறம் புரிசடை நெடுமுடி போழிள மதிசூடி. சரி, அப்புறம் பில்கு தேனுடை நறுமலர் கொன்றை. அந்த கொன்றை மலர் சிவபெருமானுக்கு பிடித்தது கொன்றை மலர். அது கொஞ்சம் தொங்கிய அளவுல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கொன்றை நறுமலர், அது மிகவும் மனம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதிலே தேன் சிதறி கொண்டிருக்கிறது. அது தேன் வந்துகிட்டே இருக்கு. அதான் பில்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்தவர் மேய. அதை பிணைத்து தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் விரும்பி இருக்கக்கூடிய அந்த மாகாளம் என்கிற தலத்திலே யார் ஒருவர் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அறிவினை அடையாது. இது பொருள் எளிமையா இருக்குன்னு நினைக்கிறேன். புல்கு பொன்னிறம் புரிசடை நெடுமுடி போழிள மதிசூடி. அப்ப அந்த அறிவு அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிற மதிதான் நமக்கு. மதி குளிர்ந்தது, அது கங்கையினுடைய குளிர்ச்சியை தாங்கிட்டு இருக்கு, அது அமுதம் பொழிகிறது. அதான் சொல்றார், மதிசூடி பில்கு தேனுடை நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்து அவர் மேய மல்கு தண்டுரை அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் அல்லும் நண்பகலும் தொழும் அடியவர்க்கு அறிவினை அடையாது. பகல்ல தொழுவார்கள், ஏன்னா நிறைய பேர் என்ன பகல்ல தொழுவாங்க. ஆனா இவர் சொல்றது இரவுலையும் தொழணும். இப்ப 6 காலமும் தொழுகிறாங்கன்னு வச்சுங்க. அப்ப இரவுல மூணு காலம், பகல்ல 3 காலம், ஆக 6 காலமும் யார் ஒரு வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு அறிவினை அடையாது. மாணிக்க வாசகர் அப்படி இருந்திருக்கிறார். பரஞ்சோதியார் திருவிளையாடல் புராணத்துல சொல்லும் போது இவர் 6 கால பூஜையும் செஞ்சிருக்கார், இரவும் செஞ்சிருக்கார், பகலும் செஞ்சிருக்கார். அப்படி வழிபட்டால் தான் இரவும் பகலும் எந்த நேரமும் வழிபட்டு கொண்டிருந்தால் அவர்களை இந்த அருவினையானது, நாம் செய்யக்கூடிய வினையானது அவர்களை அடையாது என்று சொல்லுவார். அடுத்த பாடல் போறேன், 2வது பாடல். அரவம் ஆட்டுவர். அரவம்னா பாம்பு. ஆட்டுவர் அந்துகில் புலியதழ் அங்கையில் அனல் ஏந்தி இரவும் ஆடுவர் இவை சரிதைகள் இசைவன பலபூதம் மரபம் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் பரவியும் பணிந்து ஏத்த வல்லார் அவர் பயன் தலைப்படுவாரே. இங்கவே பலன் சொல்லிட்டார். வழிபடுறவங்க யாரோ அவங்களுக்கு பயன் தலைப்படுவாரே. அவருக்கு என்ன பயன் வேணுமோ அது அவர்களுக்கு கிடைக்கும். தலைப்படுதல்னா அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்படிப்பட்ட மாகாளம்? மரபம். மரபம்னா கடம்பை மரம். அந்த மரபம் என்கிற ஒரு விதமான மரம், அந்த மரம் சூழ்ந்து இருக்கிற அந்த கோயில், அந்த தலம். மரபம் தோய்பொழில் அரிசிலின் வடகரை. இந்த மரபம் என்கிற வெண்கடம்ப மரம், அந்த மரம் சூழ்ந்து இருக்கக்கூடிய சோலை, அந்த சோலையில அரிசில் ஆற்றினுடைய கரையில வடகரையில வரக்கூடிய மாகாளம், அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய மாகாளம். அத அங்க இருக்கிற பெருமானை பரவியும் வழிபட்டும் அவருடைய புகழ்ந்து பேசியும் பணிந்து ஏத்த வல்லார் யார் ஒருவர் அவருடைய புகழை பேசி வழுத்துகிறார்களோ அவர்கள் பயன் தலைப்படுவாரே. எல்லா பயன்களையும் அவர்களுக்கு நனி வாய்க்க பெறுவார்கள். அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்தந்த வயதிற்கு ஏற்றவாறு கிடைக்கக்கூடிய பயன் அவர்கள் பெறுவார்கள். இப்ப முதல் வரைக்கு போவோம். அரவம் ஆட்டுவர். அரவம்னா பாம்பு. பாம்பை ஆட்டுவார். பாம்பை கையில பிடிச்சிட்டு ஆட்டுவார். சிலர் என்ன சொல்கிறார்கள், தோல்ல போட்டிருக்கிறார், அணிகலனாக பாம்பை போட்டிருக்கிறார். சரி, அப்புறம் என்ன ஆடை உடுத்திருக்கார்? அந்துகில் புலி அதழ். அதழ்னா தோல். புலியினுடைய தோலை அழகான ஆடையாக அணிந்திருக்கிறார். அந்துகில் புலியதழ் அங்கையில் அனல் ஏந்தி. அவர் தன்னுடைய அழகான கையில நெருப்பை ஏந்தி கொண்டிருக்கிறார். அப்ப பெருமான் அரவம் ஆட்டுவார், பாம்பை அணிந்திருப்பார் அல்லது பாம்பை ஆட்டுவார்.
புலியினுடைய தோலை அணிந்திருப்பார், அனலை ஏந்தி இருப்பார். இரவும் ஆடுவர், இரவிலும் ஆடுவார்கள். பெருமான் வந்து இரவிலும் ஆடுவார். இரவும் ஆடுவார்னா பகல்லையும் ஆடிக்கொண்டிருக்காருன்னு அது நாமளா வச்சுக்கணும். இரவும்னா அந்த இருக்கு பாருங்க, பகலிலும் ஆடக்கூடியவர், இரவில் எல்லாரும் ஓய்வு எடுப்பாங்க, ஆனா இரவும் ஆடுவர். சரிங்களா? அப்ப 4 சொல்லி இருக்கிறார்: பாம்பு, புலித்தோல், அனல், இரவில் ஆடுதல். அதனால்தான் திருவாசகத்துல நள்ளிரில் நட்டம் பயின்றாடு நாதனே என்பார். இரவிலே ஆடிக்கொண்டிருக்கிறார், கையில் அனல் ஏந்தி இருக்கிறார். அனல் எதுக்காக ஏந்தி இருக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஒடுக்குதல் என்கிற அல்லது அழித்தல் என்கிற தொழிலை காட்டுவதற்காக. ஏன்னா பெருமான்கிட்ட இருக்கிற 5 தொழில்களை காட்டுகிறது. தோற்றம் துடி அதனில், தோயும் திதி அமைப்பில். அந்த துடின்னு ஒண்ணு கையில வச்சிருப்பாரு, அது வந்து தோற்றம் உருவாக்குகிறது. அதுல இருந்து ஒலியிலிருந்து தான் இந்த உலகமே உருவாகிறது. அதால்தான் தோற்றம் துடி அதனில். அவர் கையில இருக்கிற உடுக்கை போன்ற துடி, அது வந்து இந்த தோற்றத்தை உருவாக்குகிறது. ஆக படைத்தல் தொழிலை செய்கிறது. தோயும் திதி அமைப்பில், இப்படி அமைந்த கரம் இருக்கு பாருங்க, அது வந்து காத்தல் தொழிலை செய்கிறது. ஆற்றியிடும் அங்கியிலே சங்காரம், அங்கினா நெருப்பு, சங்காரம்னா அழித்தல் தொழிலை செய்கிறது. அப்ப அது அதே மாதிரி அந்த மற்ற வரிகள் இப்ப நமக்கு வேண்டாம். அதனால இப்போ என்னன்னா, அனல் ஏந்துதல் அப்படிங்கிறது இறைவன் சம்ஹாரம் செய்கிறான் என்பதை காட்டுவது. அப்புறம் உற்ற திரோதம், நான்ற மலர்பாதத்தே நாடுன்னு அந்த வெண்பா முடியும். இது உண்மை விளக்கத்தில் இருக்கு. யாரேனும் அது அந்த 5 தொழில்களுக்கும் உள்ள பொருள்களை பார்க்க வேண்டுமானால் உண்மை விளக்கத்துல பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக அரவம் ஆட்டுவர், அந்துகில் புலியதல் அங்கையில் அனல் ஏந்தி இரவும் ஆடுவர். இவை சரிதைகள். இதுதான் பெருமானினுடைய அடையாளம். சரிதைனா சரித்திரம், நம்ம வரலாறுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது. அத இசைவன பலபூதம், அங்கே இருக்கிற பூதங்கள் எல்லாம் அந்த பெருமானினுடைய வரலாற்றை பாடிக்கொண்டிருக்கின்றன. அதான் இசைவனா, இசையோடு பொருந்தி பாடிக்கொண்டிருக்கின்றன. எதை பாடிக்கொண்டிருக்கின்றன? இந்த மாதிரி பெருமான் அரவத்தை ஆட்டுவார், புலித்தோலை அணிந்தவர், அங்கையில் அனல் வச்சிருக்கிறார், ராத்திரில ஆடுவார் அப்படின்னு பெருமானினுடைய புகழை அங்க இருக்கிற பூதங்கள் பாடிக்கொண்டிருக்கிறாராம். இசைவன பல பூதம். ஆக இறைவனுடைய தனித்துவத்தை இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். பாம்பு என்றாலே படையும் நடுங்கும்னு சொல்லுவார். ஆக படையும் நடுங்கக்கூடிய அந்த பாம்பை தன்னுடைய தோளிலே போட்டுக்கொண்டு தான் ஆடுகிற வகையிலே அரவம் ஆட்டுவர், அதை சொல்றார். அதே போல இந்த புலித்தோல் அவர் அணிந்திருக்கிறார்னு சொன்னதை நம்ம திருமுறைகள்ல நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறாங்க. உதாரணமா சொல்லணும்னா, கள்ளிமுது காட்டில் ஆடி கண்டாய், காலனையும் காலால் கடிந்தாய் கண்டாய், புள்ளி உழை மானின் தோலான் கண்டாய், புலியுரி சேர் ஆடை புனிதன் கண்டாய். அப்ப இது வந்து திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகத்துல அவர் வந்து புலியுரி சேர் ஆடை புனிதன் கண்டாய் என்று சொன்னார். ஆக புலியினுடைய தோலினை உடையாக உடுத்தி கொண்டிருப்பவர். ஆக அப்படிப்பட்ட பெருமானினுடைய புகழை பூதங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன. அவர்கள் விரும்பி இருக்கக்கூடிய இந்த மாகாளம் என்ற நகரிலே சென்று பரவியும் இறைவனுடைய புகழை பாடியும் வாழ்த்தியும் வணங்கினால் யார் ஒருவர் ஏத்த வல்லார்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பயனை அடையலாம் என்று இந்த 2வது பாடல் சொல்லுகிறது. 3வது பாடல்: குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும் குறைகடல் அடி சேர கணங்கள் பாடவும் கண்டவர் பரவவும் கருத்தறிந்து அவர் மேய மணங்கொள் பூம்பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் வணங்கும் உள்ளமோடு அணைய வல்லார்களை வல்வினை அடையாவே.
நமக்கு வினைனா தெரியும், நாம செய்யக்கூடிய அனைத்தும் வினை. அவன் அவன் வினைன்னு சொல்லுவான். வினைனா நாம தவறான பொருள்ல சொல்லக்கூடாது. வினைனா அவன் செய்யக்கூடிய காரியங்கள். கண்மம், கண்ம வினைன்னு சொல்றோம்ல, அது. அந்த வினை அடையாது. யாரை அடையாது? வணங்கும் உள்ளமோடு அணைய வல்லார்கள். சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று உள்ளத்திலே நினைந்து யார் ஒருவர் பெருமானை அணைகிறார்களோ, பெருமானிடத்திலே செல்கிறார்களோ, அவர்களிடத்திலே வல்வினையானது அடையாது. சரி, பெருமான் எப்பேற்பட்டவர்? குணங்கள் கூறியும் போய் வழிபடுறோம். எப்படி வழிபடணும்? குணங்கள் கூறியும்னா அவருடைய குணங்களை பாராட்டி பேசி பாராட்டணும். அப்ப அவருடைய குணங்கள் என்னென்ன? 8 குணங்கள் இருக்கு. 8 குணங்கள் இல்லையா பெருமானுக்கு? அந்த 8 குணங்களையும் நம்ம நினைந்து நினைந்து உருகணும். அதான் குணங்கள் கூறியும். அவருடைய குணங்களை நினைச்சு தன்வயத்தனாதல், வரம்பில் இன்பமுடைமை, வரம்பில் ஆற்றல் உடைமை அப்படின்னு 8 குணங்கள் இருக்கு. அந்த 8 குணத்தையும் நாம சொல்லணும், நினைச்சு பார்க்கணும். நினைச்சு நினைச்சு நெக்கு உருகணும். அப்படி நெக்கு, அதான் என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு வள்ளுவர் சொன்னார். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இதுக்கு உரை எழுதின பரிமேலழகர் வைணவராக இருந்தாலும் கூட சைவ சமயம் சிவபெருமானுக்கு 8 குணங்கள் உள்ளன என்று அவர் அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கெல்லாம் 3 குணம், இறைவனுக்கு 8 குணம். அதான் சொல்றார், குணங்கள் கூறியும், சிவபெருமானினுடைய குணங்களை சொல்லியும், குற்றங்கள் பரவியும். குற்றங்கள்னா பெருமானினுடைய குற்றங்கள் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற குற்றங்களை பரவியும். எனக்கு தகுதியே இல்லை, என்னையும் நீ ஒரு பொருட்டா எடுத்து நாய் சிவிகை ஏற்றுவித்தாய், நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்தேன்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி தகுதியே இல்லாத நீ என் மேல அன்பு வச்சிருக்க, நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேனா எவ்வளவு வச்சிருக்கிறேங்கிறது உனக்கும் எனக்கும் தான் தெரியும். நான் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். நான் உன் அடியார் மாதிரி நாடகமா தான் நடிக்கிறேன். ஆனா எனக்கு ஆசை மட்டும் எப்படி இருக்கு? வீட்டுக்கு போகணும், அதாவது உன்னுடைய திருவடியாகிய முக்தி பேரை அடையணும்னு வேக வேகமா விரைவா செய்ய வேண்டியிருக்கு. நான் மிக பெரிதும் விரைகின்றேன். எவ்வளவு பெரிய ஆசை இருக்கு பாருங்க, ரொம்ப ஆசையா இருக்கு. உண்மையான பக்தர்கள்லாம் இருக்காங்க, ஆனா அவர்கள் இருக்க என்னை ஆண்டாய்க்குன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவியும். குற்றங்களை நாம மனசுக்குள்ளால அதையும் நினைச்சு பார்க்கணும். குறைகடல் அடி சேர. குறைகடல்னா ஒலிக்கக்கூடிய கடல் அணிந்த திருவடியை சேரும் பொழுது கணங்கள் பாடவும், அங்கே சிவகணங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றன, கண்டவர் பரவவும், பார்க்கிறவர்களெல்லாம் வழிபடுகிறார்கள். பரவுதல் என்றால் வழிபடுதல் என்று பொருள். கருத்தறிந்து அவர் மேய. கருத்தறிந்துனா நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய கருத்தை அவர் அறிந்து கொள்கிறார். அப்பர் பெருமானார் பாடுவார், வாயானை மனத்தானை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கருத்தறிந்து முடிப்பான் தன்னைவர். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணுவாராம், என்னுடைய கருத்தை அறிந்து என் கருத்துல என்ன இருக்கோ அதை முடிச்சு தருவார். வாயானை மனத்தானை அப்படிங்கிற திருத்தாண்டகத்துல அவர் சொல்றார், அழகா சொல்றார், கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. ஆக அவர் அப்படிப்பட்ட கருத்தறிந்து முடிக்கக்கூடிய பெருமான். அப்புறம் கூடவே அவர் மேய, அவர் விரும்பி இருக்கக்கூடிய அந்த மாகாளத்தை யார் ஒருவர் வணங்கக்கூடிய நிலையோடு மனத்தோடு அங்கே செல்கிறார்களோ, அவர்களை அணைகிறார்களோ, அவர்களுக்கு எந்த விதமான வல்வினையும் அடையாது. ஆக முதல் பாடல்ல அருவினை அடையாவேன்னு சொன்னார். அருவினைனாலும் கடினமான அரிதான அப்படின்னு அர்த்தம். இங்க வல்வினைனாலும் வலிமை மிக்க வினை அடையாது சொன்னார். 2வது பாடல்ல அவருக்கு தேவையான பயனை கிடைக்கும் என்று சொல்கிறார். அடுத்தது 3வது பாடல், எங்கும் ஏதுமோர் பிணியிலர் கேடிலர்
இழைவளர் நறுங்கொன்றை தங்கு தொங்கலும் தாமமும் கண்ணியும் தாம் மகிழ்ந்து அவர் மேய மங்குல் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வருமலல் மாகாளம் கங்குலும் பகலும் தொழும் அடியவர் காதன்மை உடையாரே. இந்த பாடல்ல பாருங்களேன், இறைவன் எங்கும் ஏதுமோர் பிணியிலர், எத்தகைய பிணியும் இல்லாதவர், எந்த கேடும் இல்லாதவர், எங்கும் ஏதுமோர் பிணியிலர் கேடியிலர், நறுமணம் கமழக்கூடிய கொன்றையை, தொங்கல்னா மாலைன்னு, தொங்குதுனாலே அது தொங்கல் மாலை, தாமம் பள்ளித்தாமம், அதுல இலை வேர் மலர் ஆகிய மூன்றும் கட்டியிருப்பார்கள், அதுக்கு பேரு தாமம்னு பேரு, அது பள்ளித்தாமம்னு சொல்லுவார். கண்ணினா இரண்டு மலர்களாக சேர்த்து கட்டியிருப்பது கண்ணி. ஒரு நூல் இத்தனை கண்ணிகளை உடையது, கந்தர் கலிவெண்பால இத்தனை கண்ணிகள், 2 வரியை சேர்த்து ஒரு கண்ணின்னு சொல்லுவாங்க, அது கண்ணி. இங்க இரண்டு மலர்களாக இணைத்திருந்தால் அதற்கு கண்ணின்னு பேரு. ஆக தங்கு தொங்கலும் தாமமும் கண்ணியும் தாம் மகிழ்ந்து அவர் மேய, அதனை தன்னுடைய தலையிலே சூட்டி இருக்கக்கூடிய பெருமான் வீற்றிருக்கக்கூடிய மங்குல்னா மேகம், மங்குல் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம், அரிசிலாற்றிலே வரக்கூடிய மாகாளம் அப்படிங்கிற இடத்துல கங்குலும் இரவும் பகலும் தொழும் அடியார். அங்க சொன்னார் இல்லையா முதல் பாடல்ல, அதே மாதிரி இரவு, கங்குல்னா இரவு, இரவும் பகலும் தொழக்கூடிய அடியவர்கள் காதன்மை உடையாரே. காதன்மைனா அன்பு மிக்கவராக, காதல் தன்மை உடையவராக என்று பொருள். எனவே காதன்மை உடையவராக இருப்பார்கள். எனவே தொழுது போற்றி விருப்பத்துடன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அந்த பெருமானை வழிபட்டால் நாமும் காதன்மை உடையவர்களாக இருப்போம் என்று இந்த பாடலிலே சொல்லி இருக்கிறார். அடுத்த பாடல், நெதியம் என்னுள யோகமற்று என்னுள நிலமிசை நலமாய கதியம் என்னுள வானவர் என்னுள கருதிய பொருள் கூடில் மதியம் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் புதிய பூவோடு சாந்தமும் புகையும் கொண்டு ஏத்துதல் புரிந்தோர்க்கே. மதியம் தோய்பொழில் அப்படின்னா நிலவை அது மேல தோயுதுன்னா தங்கி இருக்குதான். நிலவு தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சோலை உயர்ந்திருக்கு, நிலவை தொடர அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்ப மதியம் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாணம், அது தெரியும். புதிய பூவோடு, இறைவனுக்கு எப்பொழுதும் புதுமலர் தான் நம்ம சாத்தி இருப்போம். எனவே புதிய பூவோடு, பூ எடுத்துட்டு போறாங்க. சாந்தம், சந்தனம், புகை, இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஏத்துதல் புரிந்தோர்க்கே. இவ்வாறு இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று யார் ஒருவர் இறைவனை ஏற்றி போற்றுகிறார்களோ அவர்களுக்கு நெதியம் என்னுள, நெதியம்னா நிதியம்ங்கிறதா நெதியம்னு போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நெதியம் நிதி அப்படின்னு இருக்கு இல்லையா, செல்வம். அவர் அடைய வேண்டிய செல்வம் என்ன இருக்கிறது? ஆக பெருமானை சந்தனம், புகை, பூ ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சென்று யார் ஒருவர் ஏத்துகிறார்களோ அவர்களுக்கு இன்னும் சேர வேண்டிய நெதியம் யாவுல எங்க இருக்கு? எல்லா நிதியும் அவர்கிட்ட வந்துருச்சுன்னு தானே விடும். அவர்களுக்கு சேரக்கூடிய நிதி எங்கும் இல்லை. போகம் மற்ற என்னுள்ள, அவர்கள் அனுபவிக்க வேண்டிய போக பொருள்கள் என்ன இருக்கு? நிலமிசை நலமாய கதியம் என்னுள்ள, இந்த பூமியில நலமாக வாழ்வதற்கு என்னென்ன பொருள்கள் அவர்களுக்கு தேவை? ஒன்றுமே தேவையில்லை, எல்லாம் அவர்களிடத்துல இருக்கு. வானவர் என்னுள்ள, தேவர்கள் இருக்காங்களே, என்ன அவங்கள்ட்ட என்ன இருக்கு? எனக்கு இவ்வளவும் இருக்குது, தேவர்கள என்னிடம் இருக்கு, தேவர்கள் என்ன இருக்குது? அதான் வானவர் என்னுள்ள கருதிய பொருள் கூடி. நான் நினைச்ச பொருள் எனக்கு கூடி விட்டால் எனக்கு இனிமே சேரக்கூடிய நிதி வேண்டியதில்லை. நிதினா செல்வம், சங்க நிதி, பதும நிதின்னு சொன்னாங்கல்ல, அந்த 2 வகையான நிதிகள் என்ன இருக்கு? நான் இனிமே அனுபவிக்க வேண்டிய பொருள் என்ன இருக்கு? இந்த நிலத்தில் நலமாக வாழ்வதற்கு என்ன பொருள் உள்ளது? ஆக எல்லாம் எனக்கு இருக்குன்னு அர்த்தம். திருவாசகத்துல மாணிக்கவாசகர் சொல்லுவார், இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியல் என்ன குறையும் இளமையலோர் என்பார்.
இன்னொரு இடத்துல சொல்வார், எங்களில் ஞாயிறு எமக்கேலோர் என்பார். சூரியன் கிழக்க தோன்றினா என்ன, மேற்க தோன்றினா எங்க தோன்றினா எனக்கு என்ன, எல்லா செல்வமும் எனக்கு இருக்கு. இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்கதியல் எங்களில் ஞாயிறு அப்படிங்கிற எண்ணம் இந்த அடியார் பெருமக்களுக்கு வந்துவிடும். யாருக்கு? இந்த மாகாளத்திலே இருக்கிற பெருமானை சென்று வழிபடுபவருக்கு இந்த எண்ணம் வந்துவிடும். அதுதான் இதை சொல்றார். நிதியம் என்னுள்ள போகமெற்று மற்ற என்னுள்ள நிலைமிசை நலமாய கதியம் என்னுள்ள வானவர் என்னுளர் கருதிய பொருள் கூடில் மதியம் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வருபுணர் மாகாளம் புதிய பூவோடு சாந்தமும் புகையும் கொண்டு ஏற்றுதல் புரிந்தோர்க்கே. அடுத்த பாடல். கண்ணுலாவிய கதிர்வள்ளி முடிமிசை கனல் விடு சுடர்நாகம் தென்னிலாவோடு திலதமுர் நகுதலை திகழ வைத்தவர் மேயே மண்ணுலாம் பொழில் அரிசிலின் வடகரை வருபுணல் மாகாளம் உன்னிலா நினைப்பு உடையவர் யாவர் இவ்வுலகினில் உயர்வாரே. இந்த உலகத்துல இவர்கள் உயர்வார்கள். யார் உயர்வார்னு இந்த பாடல்ல சொல்றார் பெருமான். திருஞான சம்பந்த பெருமான் யோசிச்சு பார்க்கிறார். நாம இந்த சொல்லிட்டோம், இவர்களுக்கு எல்லா நிதியமும் கிடைக்குது, இவர்களுக்கு போகம் இருக்குது, எல்லா பொருளும் இருக்கு, நிலைமிசை வாழக்கூடிய கதிக்கு என்னென்ன வேண்டுமோ அவ்வளவும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி இருப்பார்கள்னா உயர்வார்கள்னு சொன்னார். யாரு? இந்த மாகாளத்தில் இருக்க பெருமானை யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்கள் உயர்வார். நமக்கு தெரியும், திருவாரூர்ல பிறந்தால் முக்தின்னு சொல்லுவாங்க. இருந்தால் முக்தி காஞ்சிபுரம். அதே போல நினைக்க முக்தி தருவது திருவண்ணாமலைன்னு சொல்றோம். தரிசிக்க முக்தி தருவது தில்லை சிதம்பரம். அப்படின்னு முக்தி தரக்கூடிய இடங்களை நமக்கு தெரியும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? இந்த மாகாளத்தை நினைத்தால் உயர்வு பெறலாம். என்ன உயர்வு பெறலாம்? செல்வம், செல்வாக்கு, புகழ் எல்லாத்துலயும் உயரலாம். அதுதான் இவர் என்ன சொல்றாரு? உன்னிலா நினைப்பு உடையவர் யாவரில் உலகினில் உயர்வாரே. யார் ஒருவர் பெருமானை உள்ளார்ந்து நினைத்து மகிழ்கின்றார்களோ, அதான் உள்நிலா நினைப்பு உடையவர். உள்ளே நிலவக்கூடிய பெருமானை யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகில் உயர்ந்தவர்களாக திகழ்வார்கள். கண்ணுலாவிய கதிரொளி முடிமிசை கனல் விடு சுடர் நாகம், அது தெரியும். ஆக அவருடைய முடி இது கதிரொளி போன்று விளங்குகிறது. கனல் விடு சுடர் நாகம்னா நாகத்தினுடைய வாயிலிருந்து கனல் வந்து கொண்டிருக்கிறது. தென்னிலாவோடு திலதம்னா திலகம் பொட்டு. தென்னிலா நிலா இருக்கு. நகுதலைனா சிரிக்கக்கூடிய தலை. திகழ வைத்தவர் மேய, இப்படி வைத்திருக்கக்கூடிய பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய மாகாளத்தை நாம் வழிபடுவோமே ஆனால் நாம் வாழ்வில் உயர்வோம் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அடுத்த பாடல். தூசுதான் அறை தோலுடை கண்ணியம் சுடர்விடு நறுங்கொன்றை பூசு வெண்பொடி பூசுவது அன்றியும் புகழ் புரிந்து அவர் மேய மாசுலாம் பொழில் அரிசிலின் வடகரை வருமுனல் மாகாளம் பேசு நீர்மையர் யாவர் இவ்வுலகினில் பெருமையை பெறுவார். இதுல தூசு அப்படின்னா உடைன்னு அர்த்தம். தூசுதான் அரை தோல் உடை கண்ணியம், இடையில தோலினை அணிந்தவர்கள். சுடர்விடு நறுங்கொன்றை மலர் மாலை அணிந்தவர், கொன்றை மாலை அணிந்தவர். பூசு வெண்பொடி பூசுவது அன்றியும், அவர் வெண்பொடியை உடம்பு முழுவதும் பூசியிருக்கிறார். திருவாசகத்தில் சொல்வாங்க இல்லையா, பூசுவதும் வெந்நீர் பூண்பதவும் பொங்கரகம். அந்த மாதிரி சொல்றார். பூசு வெண்பொடி பூசுவது அன்றியும் புகழ் புரிந்து அவர் மேய, அதெல்லாம் பூசிட்டு இவர் புகழ் தருவதும் அகுதே அப்படின்னு நம்ம நினைத்தோமானால், புகழ் புரிந்து அவர் மேய மாசுலாம், மாசுனா மேகம், மாசுலாம் பொழில் அரிசிலின் வடகரை, அரசலாற்றங்கரையில வடகரையிலே இருக்கக்கூடிய மாகாளம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய பெருமானை பேசு நேர்மையர், பேசக்கூடிய தன்மையுடையவர்கள் யாவர், அவருடைய புகழை பேச வேண்டும்
புகழ்ந்து போற்ற வேண்டும். அவ்வாறு யார் ஒருவர் தன்மை பேசும் தன்மை உடையவராக இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகினில் பெருமையை பெறுவார்கள். பெருமைனா தெரியும் நமக்கு, பெருமை தானே முக்கியம். ஏன்னா மற்றொரு புகழ்ந்து பேசினால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப பெருமையை தானே அடையும். எனவே பெருமை நம்மை அடையும். எனவே மாகாணத்திலே இருக்கிற பெருமானை, மகாளேஸ்வரரை நாம் வழிபட்டால் நமக்கு எந்த விதமான சிறுமையும் வராது, பெருமை அன்றும். அதுதான் இந்த பாடல்ல சொல்றேன். அடுத்த பாடல். பவ்வம் ஆர்கடல் இலங்கையர் கோந்தனை பருவரை கீழ் ஊன்றி எவ்வம் தீர அன்று இமையவர்க்கு அருள் செய்த இறையவன் உரை கோயில் மவ்வம் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் கவ்வையால் தொழும் அடியவர் மேல்வினை கனலிடை செதில் அன்றே. மவ்வம் தோய்பொழில், மவ்வம்னா மேகம், தோய்பொழில் அரிசிலின் வடகரை, அரிசிலாற்றங்கரை வடகரையில இருக்கக்கூடிய வருபுனல் மாகாளம் தெரியும். அப்ப மாகாளத்துல கவ்வையால், கவ்வைனா அதிகமான சத்தம், ஆரவாரம். நம்ம அரகர அரகரன்னு சொல்றோம், இல்ல சிவாயனம்னு சொல்றோம். அந்த மாதிரி அதிகமான ஆரவாரத்துடன் யார் ஒருவர் இறைவனை வழிபடுகிறார்களோ அதான் கவ்வையால் தொழும் அடியார். அப்ப ஆரவாரத்தோட சத்தம் போட்டு சொல்ற, அதுதான் சொல்றார். கவ்வையால் தொழும் அடியவர் மேல் வினை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய வினை, அதான் வினையினுடைய பயன். கனலிடை செதில் அன்றே. செதில்னா ஒரு மரத்தினுடைய சிறு சிறு பகுதி, ஒரு செதில், மரத்தூள், அதுதான் செதில்னு சொல்றோம். அந்த செதில கனல்ல போட்டோம்னா, நெருப்புல போட்டோம்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். சின்ன பீஸ் தானே, அதனால அது ஒன்றுமில்லாமல் போகும். யாரு? நம்முடைய வினை. யாருடைய வினை? கவ்வையால் தொழும் அடியவர். சத்தம் போட்டு இறைவனை ஆரவாரத்துடன் மகிழ்ந்து யார் ஒருவர் ஏத்துகிறார்களோ அவர்களுடைய வினையானது கனலிலே போடப்பட்ட, நெருப்பிலே போடப்பட்ட செதில் போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். அப்ப இதுதான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாங்க, போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். தீயினில் தூசாகும்னா, தீயில ஒரு தூசை போட்டோம்னு வச்சுங்களேன், அது மற்ற பொருளா இருந்தா, கெட்டியான பொருளா இருந்தா நின்று எரியும். ஆனா அந்த தூசு அப்படியே புஷ்ன்னு போயிடும், அவ்வளவுதான், ஒண்ணுமே இருக்காது. போய் அதுல சாம்பல் இருக்குமானா இருக்காது. அதான் தீயினில் தூசாகும். அதே இது பொருள்ல தான் இங்க சொல்றார், கனலிடை சிதல் அன்றே. நெருப்புல போட்ட செதில் மாதிரி ஆயிடும், ஒண்ணுமே இருக்காது. அது நம்ம அப்பர் பெருமான் சொல்லுவார், விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வழல் உண்ணிய புகிலவை ஒன்றுமில்லையா. வானத்தை முற்ற அளவுக்கு நீங்க விறக அடுக்கி வச்சு அதுல ஒரு சின்னோண்டு நெருப்பு கொஞ்சோண்டு வச்சுட்டோம்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகுமா? எல்லாத்தையும் அது உண்ணிய புகில் அவை ஒன்றுமில்லையா, எல்லாம் எரிஞ்சு போயிடும். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயே. அப்ப ஒரு சின்னோண்டு விறகை எரிக்கினாலும், இல்ல விண்ணுற அடுக்கிய விறகை எரிச்சாலும் ஒரு சின்ன தீக்குச்சி போதும். எனவேதான் நம்ம வினை அனைத்தையும் பெருமான் தன்னுடைய அருட்பார்வையினாலே நீக்கி விடுவார். அதுதான் அதுல சொல்றார். மவ்வம் தோய்பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் கவ்வையால் தொழும் அடியவர் மேல் வினை கனலிடை செதில் அன்றே. ஒரு ஓமையை அழகா போட்டிருக்கிறார். பவ்வம் ஆர்கடல், பவ்வம்னா அலைன்னு ஒரு பொருள், நீர்க்குமிழின்னு ஒரு பொருள். குமிழிகள் நிறைய இருக்கும். அப்படி நீர்க்குமிழிகள் நிறைந்த அல்லது நுரை நிறைந்த கடல் இலங்கையர்கோன். இலங்கையர்கோன்னா தெரியும், ராவணன் தன்னை பருவரை கீழ் ஊன்றி, மலைக்கு கீழே அவனை ஊன்றி, வரைனா மலை, அந்த மிகச்சிறந்த மலையினுடைய அடியில ஊன்றி எவ்வம் தீர, எவ்வம்னா துன்பம், அவனுடைய துன்பம் தீர அன்று இமையவர்க்கு அருள் செய் இறைவன். தேவர்களுக்கு அருள் செய்த இறையவன் உரை கோயில். அவன் விரும்பி வாழக்கூடிய கோயில் தான் மாகாணம். எனவே ராவணனுக்கும், ராவணனை கீழே ஊன்றி இமையவர்க்கு தேவர்களுக்கு அருள் செய்த பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய
இடம்தான் அந்த மாகாளம். இந்த திரு அம்பர் மாகாளம் என்கிற இருக்கக்கூடிய பெருமானை வழிபட்டால் நமக்கு நாம் செய்யக்கூடிய வினைகள் அனைத்தும் தீயினில் தூசாகும். ஆக வினைகள் நீங்க வேண்டுமானால் நாம் பெருமானை வழிபட வேண்டும். மாகாளத்திலே இல்லை இருக்கிற பெருமானை வழிபட வேண்டும். அடுத்த பாடல். உய்யும் காரணம் உண்டு என்று கருதுமின் ஒளிகிளர் மலரோனும் பைகொள் பாம்பனை பள்ளிகொள் அண்ணலும் பரவ நின்று அவர் மேய மையுலாம் பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் கையினால் தொழுது அவலமும் பிணியும் தம் கவலையும் களைவாரே. இதுல என்ன பண்றாரு, இதுவரையும் சொல்லி பார்த்தார். எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. ஏன்னா மனசை கொஞ்சம் கொஞ்சமா இல்லை, அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கிறது கவலை தான். கவலை இல்லாத மனிதனே இல்லை. கவலையே இல்லைன்னா கூட எனக்கு கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லைன்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க. ஆனா அந்த கவலையை நீக்கணும்னா பெருமான்கிட்ட வாங்க. அதான் சொல்றார், உய்யும் காரணம் உண்டு என்று கருதுமின். நாம இந்த வினையினுடைய வெம்மை தாங்காம வாடுறோம் பாருங்க, அதிலிருந்து தப்பிப்பதற்கு வழி ஒண்ணு இருக்கு, உய்யக்கூடிய வழி உண்டு என்று நினையுங்கள். கருதுமின் சொல்றார், நினையுங்கள். உய்யும் காரணம் உண்டு என்று கருதுமின். இந்த உய்யும் தன்மை இருக்கிறதுனாலதான் இதுக்கு உயிர்னே பேரு. ஏன்னா இதிலிருந்து நாம் எவ்வாறு தப்புவது என்கிற எண்ணம் எல்லா ஆன்மாக்களுக்கும் இருக்கணும். ஆக உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய்னு திருவம்பாவையில சொல்லுவார். அந்த மாதிரி உய்யும் வகை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு தான் உய்யும் காரணம் உண்டு என்று கருதுமின். இந்த வினை வெம்மையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு, தப்பிப்பதற்கு ஒரு வழி இருக்கு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன வழி? ஒளிகிளர் மலரோன். ஒளிகிளர் மலர்னா தாமரை. ஏன்னா பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை. அந்த தாமரையில இருக்கக்கூடியவன் பிரம்மா. பைகொள் பாம்பனை பள்ளிகொள் அண்ணலும். பாம்பனையிலே படுத்து இருக்கக்கூடிய திருமாலும் பரவ நின்று அவர் மேய. அவர்கள் வாழ்க்கக்கூடிய பெருமான். அவர் விரும்பி இருக்கக்கூடிய மேய என்றால் விரும்பி இருக்கக்கூடிய. மையுலாம் பொழில். மையினா அடர்த்தியான பசுமையான அந்த பொழில், சோலையானது. அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் கையினால் தொழுது. கையினால தொழணும். கையால் தொழுது அவலமும், நமக்கு ஏற்படக்கூடிய அவலத்தை நீக்கலாம். அவலம்னா துன்பத்தை, பிணி, அந்த பிணியையும் நீக்கலாம். தம் கவலையும் களைவாரி. நமக்கு இருக்கக்கூடிய கவலையையும் நாம் களைந்து கொள்ளலாம். எனவே அவலம்னா நமக்கு ஏற்படக்கூடிய இழிவு. பிணி, நமக்கு இருக்கிற பிணி பிறவி பிணி தான் சொல்ல போனா, அந்த பிறவி பிணியையும் நீக்கிக்கலாம். நமக்கு ஏற்படக்கூடிய கவலையையும் நீக்கிக் கொள்ளலாம். ஆக என்ன, இந்த மூணும், அவலம் நீங்கணும், கவலை நீங்கணும், பிணி நீங்கணும் சொன்னால் பெருமானை வழிபட வேண்டும். ஏனென்றால் அப்பே அந்த தாமரையிலே இருக்கக்கூடிய பிரம்மாவும் பாம்பனையிலே இருக்கக்கூடிய திருமாலும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனாலே நாமும் வழிபட்டு உய்வதற்கு ஒரு காரணம் உண்டு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறார். அடுத்த பாடல். பிண்டி பாலரும் மண்டைகுள் தேரரும் பீலி கொண்டு உழல்வாரும் கண்ட நூலரும் கடுந்தொழிலாளரும் கழற நின்று அவர் மேய வண்டுலாம் பொழில் அரிசிலின் வடகரை வருபுனல் மாகாளம் பண்டு தாம் செய்த பாவங்கள் பற்றற பரவுதல் செய்வோமே. இந்த பிண்டி பாலரும் அப்படின்னா, பிண்டி பாலர் அப்படின்னா ஒண்ணு மாவினால் செய்த கஞ்சி. அந்த கஞ்சியை சாப்பிட்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்பவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க, பிண்டி பாலர். சிலர் என்ன பண்றாங்க, பிண்டி பாலம் அப்படின்னு ஒரு ஆயுதம், அதுக்கு மேல மயிர் பீலி சுத்தி இருப்பாங்க, அது எரியக்கூடிய ஆயுதம், ஈட்டி மாதிரி இருக்கும். ஆக இது நச்சினார்க்கு நேர் தன்னுடைய உரையில சொல்லி இருக்கிறார். ஆக பிண்டி பாலரும், பிண்டி பாலம் என்கிற ஒரு படையை, ஒரு ஆயுதத்தை
கையில் ஏந்திய ஒரு வகை சமணர். சமணர்ல ஒரு பிரிவு இப்படி இருப்பாங்க, அது பிண்டி பாலரும். இது உரையாசிரியர் சிலர் இப்படி சொல்றாங்க. சிலர் என்ன சொல்கிறார்கள், கஞ்சியையே மாவினால் செய்யப்பட்ட கஞ்சியை குடித்து தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்பவர்களும், மண்டைகள் தேரரும், மண்டை ஒட்டினை கையிலே ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய தேரர்கள், பீலி கொண்டு உழல்வாரும், கையில மயிர் பீலி எடுத்துக்கொண்டு அவர்கள் எங்கு போனாலும் என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டே போவாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல புழு பூச்சிகள், ஈக்கள், எறும்பு, இந்த மாதிரி அவர்களுக்கு கூட துன்பம் நினைக்க கூடாது என்பதற்காக நாம மிரிச்சோம்னா அது இறந்து விடுங்கிறதுக்காக மயிர் பீலியாலே கூட்டி கொண்டு செல்பவர்கள். அதான் பீலி கொண்டு உழல்வாரும். கண்ட நூலரும். கண்ட நூலம்னா பார்க்கிற நூலெல்லாம் இதான் வேதம்னு நினைச்சுக்குவாங்க. கண்ட நூலரும். கடும் தொழிலாளரும். கடும் தொழில் செய்யக்கூடியவர்களும். கழற, அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க. கழறுதல்னா புரியாத பேசுறது. பறவைகள், விலங்குகள்லாம் சொல்றது இல்லையா, அது கழறுதல்னு சொல்லுவாங்க. அந்த விலங்குகள், பறவைகள்லாம் பேசக்கூடிய மொழியை தெரிஞ்சதுனாலதான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு களறிற்று அறிவார்னு பேரு. களறிற்றுனா அது சொன்னதை யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ அது களறிற்று அறிவார். அதாவதுதான் இங்க சொல்றாரு, கழற, அப்படி புரியாம பேசிட்டு இருக்காங்க. நின்று அவர் மேய, அவர்கள் நிற்க, அவர்கள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பெருமானார் என்ன பண்றாரு, வண்டு லாம்பொழில் அரிசிலின் வடகரை வருபுணல் மாகாளம் பண்டு நாம் செய்த பாவங்கள் பற்றற. பண்டுனா முன்னாடி, மிக பழமையா. அப்ப பழமையிலனா போன பிறவிலையோ அதுக்கு முந்தின பிறவிலையோ ஏதோ பிறவில நாம் வினை செஞ்சிருக்கிறோம். அந்த பாவங்கள் பற்று அற, அது நீங்க பெறுமாறு பரவுதல் செய்வோமே. நாம இறைவனை பரவ வேண்டும். அப்ப பண்டு செய்த பாவங்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா, நமக்கு சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தெரியும், 3 விதமான கர்மம் இருக்குது. அதுல முதல் கர்மம் சஞ்சித கர்மம். இது பல பிறவிகள் தோறும் செய்துள்ள அனைத்து தீவினைகளும், நல்வினை தீவினை எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் சஞ்சிதம்னு பேரு. அது ஒரு பெரிய மூட்டை. அதுல இருந்து ஒரு சிறிய பகுதியை எடுத்துட்டு தான் நம்ம கழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் இந்த பிறவி எடுத்து. இதுக்கு பிராரத்த கர்மம்னு பேரு. இந்த ரெண்டுக்கும் பண்டு நாம் செய்த பாவங்கள்னு பேரு. பண்டுனா பழமையாக, பெருமான் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப பண்டுனா பழைய காலத்துல என்னுடைய எந்த பிறவிலையோ நான் செய்த வினைகள் அனைத்தும் பற்று அற, அந்த பாவங்கள் நீங்குமாறு இறைவனை பற்ற வேண்டும், பரவ வேண்டும் என்று இந்த பாடல் சொல்கிறது. 10வது பாடல். மாறு தன்னோடு மண்மிசை இல்லது வருபுனல் மாகாளத்து. மண்மிசை மாறு தன்னோடு இல்லது. இந்த மாகாளம் போன்ற ஒரு தலம் இந்த உலகத்துல ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஊர் எதுவுமே கிடையாது. அப்படின்னா எப்பேற்பட்ட தலத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே புண்ணியம் செய்தவருக்கு தான், ஒரு தவம் செய்தவருக்கு தான் இதை கேட்பதற்கோ அல்லது சொல்வதற்கோ ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதான் அவர் சொல்றார், மாறு தன்னோடு மண்மிசை இல்லது வருபுனல் மாகாளத்து. இந்த பூவுலகத்துல ஒப்புமை சொல்லக்கூடிய அளவிற்கு வேற எந்த ஊரும் இல்லாத மாகாளம். அதுல ஈரும் ஆதியும் ஆகிய சோதியை. இறை தொடக்கமும் அவன்தான், இறுதியும் அவன்தான். அதான் ஈரும், ஈருனா முடிவு, ஆதி தொடக்கம், ஆகிய சோதியை. என்ன இதுல அவன் முடிவும் அவன்தான், இறுதியும் அவன்தான், முடிவும் அவன்தான், ஆரம்பமும் இவன் தான் சொல்றாங்களே. ஆனா திருவாசகத்துல ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதின்னு சொன்னாருன்னா, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி தான். ஆனா அவரே தான் ஆதியும் ஈருமாய் ஆனார். எப்படி தெரியும்? போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தளிர்கள். ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அப்ப ஆதியும் அந்தமும் ஆனார்தாமே என்று சொல்வதனால இறைவன் ஆதியும் அவன்தான், அந்தமும் அவன்தான். எனவே அந்த சோதி ஈரும் ஆதியும் ஆகிய சோதி. அதான் சொல்றார், ஈரும் ஆதியும் ஆகிய சோதியை ஏறமர் பெருமானை.
விடையை ஏறக்கூடிய பெருமான். ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய். அப்ப ஏறு என்பது காளை வாகனம். அந்த ஏரின் மீது ஏறி வரக்கூடிய பெருமான் ஏறமர் பெருமானை நாறு பூம்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் மாலை. நாறு பூம்பொழில் மிகுந்த மனம் தரக்கூடிய சோலை, அது நிறைந்திருக்கிற சீர்காழியிலே இருக்கிற ஞான சம்பந்தனுடைய திருஞான சம்பந்த பெருமானினுடைய தமிழ் மாலை. இந்த திருப்பதிகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 10 பாடல்களாக கோத்த இந்த பதிகத்தை கூறுவாரையும் யார் ஒருவர் சொல்கிறார்களோ அவர்களுக்கும் கேட்க வல்லாரையும் இதை என்னோடு பயணித்து கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்பவர்களையும் குற்றங்கள் குறுகாவே, எந்த விதமான குற்றமும் வந்து சேராது. ஆக நாம் குற்றம் அற்றவர்களாக வாழ்வோம். குற்றம் அற்றவர்களாக வாழ்வோம்னா குணம் நிறைந்து இருக்கும்னு அர்த்தம். அப்ப நமக்கு எது அதிகமா இருக்குதோ அதை வச்சுதான் நாம நல்லவரா கெட்டவரான்னு நினைப்போம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்பார் வள்ளுவர். ஆக நமக்கு இருக்கிற நன்மைகளை நினைச்சு பார்க்கணும், நமக்கு இருக்கிற குற்றங்களை நினைச்சு பார்க்கணும். இதுல எது அதிகமா இருக்கிறோ அதை வச்சு மிக்க குழல், எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து அவன் நல்லவன் தீயவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். எனவே இந்த மாகாளத்தில இதை கூறுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் குற்றங்கள் சேரவே. இப்பதிகத்தில் எல்லா பதிகத்திலும் இறைவனை வழிபடுகிற பொழுது என்ன பெறுவார்கள்? அதிலும் குறிப்பாக வினைகள் அடையாது, வல்வினை அடையாது, அறிவினை அடையாது. இப்போ பண்டு நாம் செய்த பாவங்கள் பற்றற நீங்கும் என்று ஒவ்வொன்றிற்கும். ஆக பெருமானிடத்திலே நாம் என்ன வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த பயனை மாகாளத்திலே இருக்கிற மாகாளேஸ்வரர் நமக்கு அளிப்பார். அங்கே சென்று வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், ராகு கேது தோஷங்கள் நீங்கும். ஏன்னா இப்பொழுது இப்படியெல்லாம் பலன் சொன்னாதான் அந்த தலத்திற்கு செல்கிறார்கள். ஏன்னா அங்க போனோம்னா என்ன எனக்கு பலன் கிடைக்கும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். பொதுவாகவே பெருமானிடத்திலே சென்று நீங்கள் வழிபட்டாலே அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்று. பெற்ற தாய்க்கு தன்னுடைய குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம், என்ன வேண்டும், என்ன கொடுத்தால் அவன் தாங்குவான் என்று இறைவனுக்கு தெரியாதா? அதனாலதான் மாணிக்கவாசகர் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறிவோய் நீ அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நாம இறைவன் நமக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார். இருந்தாலும் இப்படிப்பட்ட குறைகள் உள்ளவர்கள் அந்த தலத்திற்கு சென்று மாகாளம் என்கிற திரு அம்பர் மாகாளத்திலே சென்று, ஏன்னா சோமாசி நாயனார் சோமயாகம் நடத்திய இடம் அந்த இடம். அந்த இடத்திலே பெருமானார் தங்களுடைய திருவடிகளிலாலே நடந்து வந்து அவர்களுக்கு ஆசி வழங்கி இருக்கிறார்கள். எனவே பெருமானினுடைய திருவடி பட்ட இடம் என்பதனாலே நம்முடைய அடிகளும் அங்கே சென்று இறைவனை சென்று தொழுவோமாக என்று இந்த நேரத்திலே உங்களுடைய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பளித்த இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தாருக்கும் சாந்தா சண்முகம் அம்மையாருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம. மிக மிக மகிழ்ச்சி ஐயா. இன்று காலையில் ஐயா அவர்கள் ஈசன் குழுமத்திலே திருவருட்பயன் அந்த 100வது பாடலுக்கு விளக்கம் சொல்கிறார் என்று அந்த பார்த்துட்டு ஐயா அவர்களை வாழ்த்த வேண்டும் என்பதற்காக எனக்கு வேறு பணிகள் எல்லாம் இருந்தன. இருந்தாலும் இன்று நிறைவு நாளாக என்பதால் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அங்கே சென்று முழுவதும் இன்றைக்கு கேட்க வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அவர்களை வாழ்த்தி வந்தேன். அந்த கேட்டவர்கள்லாம் அப்படியே அகமகிழ்ந்தார்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஐயா இதுவரையில் நடத்தியதனால் என்னென்ன பயன்கள் எங்களுக்கு தங்களுக்கெல்லாம் விளைந்தன என்று மிக மிக அகமகிழ்ந்தார்கள். நமக்கு வேண்டியவர் ஒருவர் போற்றப்படும் போது நாமும் அகமகிழ்வது போல ஐயா அவர்களை அங்கே போற்றி வந்தேன். மிகவும் சிறப்பாக எடுத்து ஆளக்கூடியது ஐயா அவர்கள். பிசிக்ஸ் தான் அவர் எம்ஏ இதெல்லாம் படித்தவர்.
அவர்கள் சொன்னார்கள், நான் வந்து புலவருக்கு படிக்கவில்லை என்று. நாங்களும் பலர் வந்து புலவருக்கு படிக்கவில்லை. இங்கே டாக்டர் மருதப்பன் இருக்கிறார். இதேபோல பலர் வந்து அடிப்படை தமிழ் தான் இதற்கு தேவையில்லை, இறைவன் வந்து கல்லாமை கலைஞானம் கற்பித்தானே என்று இவர்கள் எப்படி வேட்கையோடு, அவர் ஒரு நண்பர் தான் அங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் நீ சித்தாந்தம் வந்து படிக்கலாம் வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போனாருன்னு சொல்லி, அது இறைவன் திருவருளால் கருவியாக ஒருவரை வைத்து இவரை ஆட்படுத்தி இதில் வந்து ஈடுபடுத்தி இன்றைக்கு பல உயிர்களை வந்து மேலே கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாக இறைவன் வந்து இவரை நியமித்து செயல்படுத்துகிறார். மிகவும் சிறப்பாக அந்த உரை விளக்கம் சொல்லி நிறைவேற்றிருக்கிறார். இங்க இப்பொழுது இந்த திருமுறை அந்த இன்றைக்கு வந்து அந்த அம்பர் மாகாணம் அந்த விழா சொன்னார் இல்லையா, வைகாசி ஆயில்யம் விழா மிகவும் சிறப்பாக நடக்கும். பழைய காலத்தில் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விடுவாங்களாம், அதற்கு விடுவார்கள் என்று சொல்வார்கள். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. எனக்கு இந்த அவிர்வாகம் கொடுக்கக்கூடியதில் அதில் அந்த செலவினத்தில் எனக்கு ஒரு பங்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக அங்கே இருக்குது. ஒரு காலத்தில் தொய்வு அடைந்தவுடன் என்னை அணுகினார்கள். இப்பொழுது வந்து அதை எடுத்து நடத்துவதற்கு பெரிய அளவில் வந்து பலர் வந்து மிகவும் சிறப்பாக நடத்துகிறார்கள். ஒரு முறை அதை வந்து பார்க்க வேண்டும். அந்த அடியார் கூட்டங்கள் இங்கிருந்து வந்து யாகத்திற்கு மக்கள்லாம் வந்து திரண்டு செல்வது, அங்கிருந்து திரும்பி வருவது, அங்கே எல்லா ஏற்பாடுகளும் வேறு முந்தையெல்லாம் அப்படி இருக்காது. இப்போ நன்றாக பல இடங்களிலே வந்து பெரியோர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அதை சிறப்பாக நடத்துகிறார்கள். அந்த வரலாற்றை மிக மிக நுண்மையாக, அந்த தல வரலாறாக இருக்கட்டும், இந்த சுந்தரமூர்த்தி சாமிகள், அப்புறம் அந்த அவிர்வாகம் பெறுவதற்காக இவர் வந்து வேண்ட சோமாசி மாறன் நாயனார், சோமவெளி செய்கிறவர் தானே, யாகம் செய்யக்கூடியவர் தானே, அவரிடம் அவிர்வாகம் பெருமான் வந்து வாங்க வரும் பொழுது எந்த திருக்கோலத்தில் வந்தார் என்று எல்லா வரலாறையும் மிகவும் நுண்மையாக எடுத்து சொன்னார்கள். அந்த காளி வழிபட்ட கோவில், அந்த முனிவர் வழிபட்டது எல்லாமே மிக மிக சிறப்பாக துல்லியமாக நான் அப்படியே சொல்ல சொல்ல எனக்கு அது நினைவூட்டுதலாக வந்தது. இந்த இதில் வந்து நம்ம கருத்து சொல்கிறோம்னா மாறுபட்ட கருத்து என்று நினைக்கக்கூடாது. அதாவது பல கோணங்கள். ஞானசம்பந்த பெருமான் திருமுறைக்கு யார் வந்து விளக்கம் சொல்ல முடியும்னு அந்த திருப்பாசுரத்தை சொல்லிட்டு, அவர் இப்போ திருப்பாதம் உணர்த்திய வகையில் அறிநீர்மையில் சிறிது கும்பிட்டேன் என்று சொல்லி சேக்கிடார் சொல்வார். இதுக்கெல்லாம் பொருளே கிடையாது, அதனால தான் இதுக்கு பொருளே எழுதலைன்னு சொல்லி சொன்னாங்க. நேற்று சொல்லும் பொழுது வெங்கடேசன் ஐயா சொன்னார், பல காலம் பொருள் எழுத அங்கேயே வந்து எழுதலைன்னு. நாங்கள் இயன்றவரை நாம் தேடுகிறோம். அதில் வெவ்வேறு கோணம் இருக்கும். நம்ம உரை நூலையும் பார்க்குறோம், இது பார்க்குறோம். அதில் அதனால வந்து கருத்து வேறுபாடு என்று அவர்கள் சொன்னதை மாற்றி சொல்கிறோம், மேம்படுத்தி சொல்வதாக அப்படி எண்ணக்கூடாது. ஒருவருக்கும் ஒரு கருத்து இருக்கும். நல்ல அருமையான பாடல். முதல் பாடல்ல இந்த புல்கு பொன்னிறம் புரிசிடை நெடிமுடி போழ் இளமதி சூடி, இது எல்லாமே வந்து அந்த சடை வந்து பொன்னிறமாக இருக்கிறது. அதில் போழ் இளமதியை பெருமான் தான் சூடினார். அதற்கு வரலாறு இருக்கு. இந்த பில்கு தேனுடைய நறுமலர் கொன்றையும் பிணையல் செய்து, பிணையல் செய்தவர்கள் யாருன்னா அடியார்கள். பிணையல் செய்து அடுத்து அவர் மேய, அந்த யார் பிணையல் செய்து இந்த அடியார்கள்லாம் அளித்தார்கள்ல, அப்படிப்பட்ட பெருமான் மேயின்னு பிணையல் செய்துன்னு சொல்லி இங்கே வந்து அல்லும் நண்பர்களும் தொழும் அடியவருக்கு அறிவினை அடையாது. அப்போ பில்லு தேனுடைய நறுமலர் கொன்றையும் பிணையல்னு சொன்னால் பிணையக்கூடியவர்கள் அடியார் தானே இருப்பாங்க. அதனால பிணையல் செய்த இந்த அடியார்கள் அல்லும் நண்பர்களும் தொழும் அடியவருக்கு அறிவினை அடையாதேன்னு சொல்லி அது சாமியே பிணையல் செய்தார்னு வைத்தா அது பொருள் சிறக்காது என்று கருதுகிறேன். அற்புதமான ஒரு பாடல். இந்த அல்லும் நண்பகலுங்கிறது வந்து நிறைய நமக்கு வந்து தொடர்கள் இருக்கு இல்லையா, நிறைய வந்து கரவேண்டி நன் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள்னு சொல்லி நிறைய பாடல்கள்லாம் இருக்கு. அடுத்து 2வது பாட்டில் ஐயா அருமையாக சொன்னார்கள், இந்த இரவும் ஆடுவர்னு சொன்னால் பகலும் ஆடுவர் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 24 மணி நேரமும் நம்ம வகுத்திருக்கோம், காலத்தை வகுத்திருக்கோம்னா காலத்தை வகுக்க முடியாது, எப்பொழுதுமே ஆடிக்கொண்டு இருப்பார். விபச்சார வழக்காக ஆச்சாரியர்கள் இரவுல ஆடுறாங்கிறதா நிறைய குறிப்பு இருக்கு. சில இடங்கள்ல தான் வந்து இருக்கு. நட்டம் கொட்டு ஆட்டரா நல்லூர் பெருமணம் பெரும்பகல் நடம் ஆடுதல் செய்துமே என்று சொல்லி ஞானசம்பந்தருடைய இதுல கட்சி ஏகமத்தில் பாடியிருக்கார். நட்ட கொட்டரா நல்லூர் பெருமணம் பெரும்பகல் நட்டம் ஆடுதல் செய்துமே என்று சொல்லி ஒரு தொடர் அங்கே இருக்கு. அது வந்து குறைச்சலாக தான் இருக்கு. பகல் நடனம் ஆடுறது எல்லாமே இரவுல ஆடுவார்னு தான் இருக்கு. ஆனால் வந்து சித்தாந்தப்படியும் வந்து இறைவன் வந்து ஐயா அதெல்லாம் சொன்னாங்க, 5 வழியில் இதெல்லாம் ஒரு நொடி பொழுது நிறுத்தினாலும் எல்லாமே நின்று போயிடும். ஏன்னா இந்த சூக்ஷ்ம நடனமும் இருக்கு. உலகமே இல்லாட்டினா கூட பெருமான் வந்து சூக்ஷ்மமாக ஆடிக்கொண்டிருப்பதால் தான் உயிர் இயக்கம் வந்து இந்த உயிர்ப்போடு இருக்கக்கூடிய அதற்கு வந்து அது தேவைப்படும். நல்லா சருதிகள்னு சொன்னால் நிறைய பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நான் வந்து பேசணும். பேசின் பெற்றமரும் பெருமானை அன்றி பேசுவது ஒரு பேச்சிலோமே என்று சொல்லி
அதுதான் சொல்லி இரவும் ஆடுவர், அதாவது சடைச்சுரத்து உறைவதோர் பிறையுடைய அண்ணல் சரிதைகள் பரவி நின்று உருகு ஞான சம்பந்தங்கிறார். பெருமானுடைய புகழ்களை எல்லாம் அந்த சரித்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே அட்ட வீரட்டம், அடிமுடி தேடிய படலாம், அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது, கங்கையை சூடியது, இதை போல பல பல சரிதைகள், திருவிளையாடல் புராணம், கந்தபுரம், எல்லாமே இருக்குல்ல, சிவமகாபுராணம், அவற்றையெல்லாம் உற்று உள்வாங்கி அதையே வந்து சிந்தித்து சிந்தித்து போற்றி பரவி, அதான் சரிதைகள் பரவி உருகு ஞான சம்பந்தன்னு சொல்லி அங்க வந்து பாடியிருப்பாரு. அடுத்தது வந்து அடுத்து 3வது பாட்டுல வந்து குணங்கள் கூறியும் குற்றங்கள் பரவிங்கிறதுக்கு தர்மபுரம் உரையில ஐயா சொன்னது போலதான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாற்று கருத்தை எடுக்கலாம். இறைவனுடைய பெருமைகள், இறைவனுடைய குணங்கள், எண் குணங்கள்லாம் வந்து அவர்கள் சொல்றார்கள். அந்த குணங்கள் பரவும் போதே என்ன ஆயிடுதுன்னா, நம்மை பொறுத்து இறைவன் என்ன கொடுத்துருக்காரு, நமக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், நாம் வேண்டாமலே நமக்கு வந்து மனித பிறவி, எத்தனையோ பிறவிகள்ல இந்த மனித பிறவி, அதோட இல்லாம பல பேர் பல போல வந்து வாழ்ந்து முடியாம வழிபாட்டு நெறியில நம்மளை செலுத்தினது, வழிபாட்டுல நெறியில செலுத்தி ஓரளவுல நிறுத்தாம ஞான நெறியில நம்ம செலுத்தியிருக்காரு பாருங்க. நாம் தான் அதிகமாக வந்து இறைவனுடைய குணங்களை எல்லாம் பரவி உருகணும். இந்த குற்றங்கள் வந்து பரவிங்கிறது நிந்தாஸ்துதியா எடுத்துக்கலாம். நம்ம ஆச்சாரியார்களே நிறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருக்காரு. மற்றொரு பற்றிலர் என இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யன்னு சொல்லி எங்கே ஓனகாந்தன் தலியில வந்து வந்து பாடுவார் நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள். மற்றொரு பற்றியலர் என இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பாருங்க நிந்தாஸ்துதி. பற்றே இல்லாம வேற யாரையுமே பற்றில நம்மளதானே கும்பிட்றான்னு சொல்லி நீ பண்ணணும் இல்லையா அப்படின்னு அவர் செய்யறாரு. இருந்தாலும் அப்படியே இப்போ ஞானசமுந்தரே வந்து என்ன சொல்றாரு, அந்த பாம்பு கடிச்சு திருமுறைகள்ல வந்து இறந்து போயிடறான். ஆனா வந்து இறைவனுடைய திருவருள் இல்லாம அணு கூட அசையாதுங்கிற ஒரு பெரிய ஞான உணர்த்த, நீங்கள் இப்ப கடிச்சது பாம்பு, ஆனா இறைவன் மீது அந்த குற்றத்தை வந்து ஏத்துறாரு. அடியால் இவளை அலராக்கினையே இறையார் முன்கு இறை வவ்வினையே என்று சொல்லி இந்த குற்றத்தை எல்லாம் இறைவன்கள் ஏத்துறாரு. அங்க அதே போல வந்து ஒரு வினையின் காரணமாக அந்த பாய்ச்சலாச்சிராமத்துல அந்த பெண் என்ன பண்றா, இந்த நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் வந்துடுது இல்லையா, அவ வந்து படுத்து கிடக்கும்போது அந்த கொல்லிமழவனுக்காக இது பண்ணும்போது இதுலயாவது 2 பாட்டு வந்து பொதுவா சொன்னார். முதல்ல ஆரம்பிச்ச உடனே சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையாருக்கு உலை மலரும் மருகள் தொழுவால் இவளை எல்லாம் மறாம அறுந்து போயிடுது பாருங்க. அதை போல வந்து இது வந்து நியாயமானு பொதுவா வந்து சொன்னவர் பின்னால வந்து சாமி மேல வர்றாரு. அங்க முதல் பாடல்லையே துணிவளர் திங்கள் தொலைங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிட சோழ ஆரிடமும் பிழி தேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாக்கிராம துறைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பேன்னு சொல்லி அங்க அவளுக்கு வந்து வினைப்படி தானே அந்த இது வருது. நம்ம சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா. ஆனா என்ன சொல்றாரு, இவ வந்து ஒரு அடியாள். இதுதான் இதுக்கு என்னன்னா தகுதி வந்து அடியாள்னு ஒண்ணு இருக்கணும். அது ஒண்ணு அடியாள்னு ஞானசம்பந்த பெருமானால் வந்து குறிக்கப்பட்டது இந்த திருமுருகல் அடியாதான். இறைவ தகுமா இவளுள் மெலிவே இவள் ஏசரவேன்னு முதல் 2 பாட்டுல பொதுவா சொல்லிட்டு தான் அப்படி வந்து சொல்லுவாரு. அது வந்து ஒரு நிந்தாஸ்துதின்னு சொல்லலாம். இது வந்து அவருக்கு தெரியும், ஞானசம்பந்தருக்கு தெரியும், பெருமான் வந்து விதிப்படி செய்கிறாரு, இந்த உலகோருக்கு வந்து அவனின்றி அணுவும் அசையாது என்று தன் மூலம் இந்த இவர்களை எல்லாம் வைத்து பாத்திரங்களாக வைத்து ஒரு செயல்பாட்டை பெருமான் செய்கிறாருங்கிறதெல்லாம் எல்லாமே தெரியும். இருந்தாலும் உலகியல் நோக்கில் அது நிந்தை செய்வது போல அப்படி இருக்கும். இதுவோ எம்மை ஆளுமாறுன்னு கேட்கிறாருல சாமியை, இது கேட்கலாமா இல்லையா? ஆனா வந்து வேற யாரும் வந்து ஆளக்கூடியவர்கள், நீங்க தானே ஆளுவீங்க, நீங்க தான் எனக்கு வந்து கொடுக்கணுங்கிற அந்த உரிமையோடு கூறுவது, அது வந்து வெளியில பார்க்கும்பொழுது இது. அதே போல அப்பர் பெருமான் ஒரு இடத்துல கூட நிந்தனை செய்யல, ஆனா ஒரு இடத்துல வந்து ஒரு நிந்தாஸ்துதி வருது. அரக்கனை அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றில் எம்பிர நீரே சுரக்கம் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவினை திருவுமேன்னு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அப்பர் பெருமான் வந்து இறைவனை வந்து சினந்து பேசியது நன்றாக அன்பர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அரக்கனை அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றில்னு போய் சாமி வந்து சொல்லாம, ஆனா எல்லாமே வந்து நீங்க வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த அரக்கனுக்கு எவ்வளவு நன்மைகள்லாம் வந்து செய்யறாரு, அதனால என் பொருட்டு கதவை திறங்க அப்படின்னு சொல்லி அது வந்து சொல்றாரு. இந்த அணைய வல்லவர்கள்ங்கிறதுக்கும் நல்ல ஒரு சொன்னார்கள். அணைய வல்லவர்கள்னா எல்லாத்துலயும் வல்லாருன்னு கடைசி கடைக்காப்புல பொதுவாக வரும். அணைய வல்லவர்கள்னா அவர்களுடைய விதியின் காரணமாக இறைவனை வழிபட்டு
இறைவனால் வந்து ஆட்கொள்ளப்பட்ட ஒரு காரணத்தால, அருள் பெற்ற காரணத்தால அணைய வல்லார்களை அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணலாம். அடுத்து 4வது பாட்டுல எங்கும் ஏதும் ஒரு பிணியிலர் அப்படின்ட்டு சொல்லி அங்க இருக்கு. தோற்றம் கேடு இல்லாதான் தொல்கோயில்னு சொல்லி அங்க தலைச்சிங்காட்டில் இருக்கும். தோற்றம் கேடு இல்லாதான் தொல்கோயில்னு அவருக்கு பிணியும் கிடையாது, கேடும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, கேடும் கிடையாது. பல இடங்கள்ல அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. கங்குலும் பகலும் தொழுமடியர் கரைவின்றி நன் மாமலர் கொண்டு இரவும் பகலும் தொழுவார்கள்னு நிறைய இதெல்லாம் இருக்கு. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, அப்புறம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமனாலும் துஞ்சிரல் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திடாதே அஞ்செழுத்து ஓதினாலும் அறநடிக்கு அன்பதாக கொண்டு நிறைய தொடர்கள் இருக்கு. எப்பொழுதுமே நம்ம இறைவனை வந்து வணங்கி கொண்டிருக்கிறோன்னு காலத்தை வந்து பிரித்து காமித்தாலும், இரவு பகல் என்று பிரித்து காமித்தாலும் எப்பொழுதும் சிவ சிந்தனையோடு தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு அப்படிதான் இருக்கு. நம்ம இந்த இதுலெல்லாம் ஈடுபட்டு ஞான இதெல்லாம் சொல்லும் பொழுது சாதாரணமா படிக்கும்போது மேம்போக்கா படிப்போம். இப்போ எடுத்து இங்கே சபையில சொல்லணுங்கும் பொழுது உண்மையாக ஒரு சொற்பதத்துக்கு கூட வந்து பொருள் தெரியாம போயிடக்கூடாதுன்னு நம்ம படிக்கிற அந்த புண்ணியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. அது வந்து இறைவனுடைய ஒரு திருவுருள் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த குற்றங்கள் பரவியும் என்பதை நிந்தா சுதி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரவுவாரையும் உடையார் பழித்திகழ்வாரையும் உடையார் என்று புறப்புற சமயத்தாரால் வந்து சொல்லப்படுவது. இந்த இடத்துல வந்து குற்றங்கள் பரவியன்னா குற்றங்களை போற்றுதல்னா இந்த இடத்துல என்னன்னா குற்றம் நீ குணங்கள் நீ கூடல் ஆளவாயிலாய் என்று சொல்லி அங்க பாடுவார் பார்த்தீங்களா. எல்லாமே நீதாயா அப்படின்னு சொல்லுவார்ல. அதை போல நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்தது கங்குலும் பகலும் இது அடுத்தது 4வது பாடல். சரி, அடுத்தது 5 வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்து இந்த இடத்துல சொல்றாரு. புதிய போவோடு சாந்தமும் புகையும் கொண்டு ஏத்துதல் புரிந்தோருக்கு கருதிய பொருள் கூடி. இப்படியெல்லாம் வந்து மலரும் வந்து பூ சாந்தங்கள்லாம் கொண்டு இந்த பலியெல்லாம் தேர்ந்து கொண்டு வந்து இறைவனை வந்து எப்பொழுதும் வணங்கக்கூடிய அடையவர்கள் கருதிய பொருள்னா உள்குவதெல்லாம் உயிர்வுகள்னு அவர்கள் கருதுவது இறைவனுடைய திருவடியை வந்து அடைவது தான். அதே போல இறைவன் திருவருளால இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய சிவ தப நெறியிலே தம் உயிரை வந்து செலுத்தக்கூடிய நிலை வந்துட்டான்னா மற்ற பற்றிலராகி விடுவார்கள். அப்புறம் அவங்களுக்கு நிதி வந்தான்னா இந்த உலகியல் போகம் வந்து என்னன்னா இந்த நிலத்துல வரக்கூடிய நன்மைகள் வந்தாதான் என்ன, இந்த வானவர்களோட உதவியெல்லாம் இவர்களுக்கு எதற்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கருத்து அது உயர்ந்த கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போல வந்து யாரு வந்து விரும்பி புரிதல்னா வந்து விரும்புதல்னு அர்த்தம். அது போல யார் வந்து விரும்பி பெருமானை வந்து சாந்தம் புகையெல்லாம் கொண்டு விரும்புகிறார்களோ அவர்கள் கருதிய பொருள் தான் அவர்கள் என்ன செய்வார்கள், உயர்ந்த பொருள் தானே கூடுவாங்க. எனக்கு வந்து சொத்து வேணும், பணம் வேணும், இது கல்யாணம் பண்ணிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், இந்த உலகியல் போகம்லாம் வேணும்னா இது அற்ப சிந்தனை. அது அந்த எல்லை இல்லை. அவர்கள் வந்து இந்த இறைவா நீயே வேணுங்கிறது தான் நமக்கு, அதுதான் கருதிய பொருள் என்று அப்படி நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது உள்நிலைப்பு உடையவர் யாவர் உலகினில் உயர்வாரே. யாரும் எப்பொழுதுமே மனத்தில் வந்து இறைவனை உழவு விட்டு இருக்கக்கூடியவர்கள். மனமுலாம் அடியவருக்கு அருள் செய்வது என்றால் உலகெல்லாம் பலி தெரிந்து உண்பிலான்னு சொல்லி இளம்பையங்கோட்டில் சொல்லியிருக்காரு. புகழ்மிகு கீழ்வேளூர் உள்ளுலாவிய சிந்தையவர் மேல் வினை ஓடிட வீடாமே என்று சொல்லி எல்லாம் ஞானசம்பந்தருடைய கருத்து தான் மிகவும் அருமையாக சொல்லியிருக்காரு. இந்த 7வது பாடல்ல பேசு நீர்மையார் யார் இவ்வுலகினில் பெருமையை பெறுவார்னு எப்பொழுதும் யார் இறைவனுடைய புகழையே வந்து போற்றி பரவி இந்த நாக்கால வந்து என்ன செய்யணும்னா இறைவனுடைய புகழை தான் நாமத்தை சொல்லணும், இறைவன் புகழ் பரப்பணும் அப்படின்னு தானே சொல்லி நிறைய தொடர்கள் இருக்கு. மாகாளம் பேசு நீர்மையர் யாவர் இவ்வுலகினில் பெருமையை பெறுவார்னா எப்பொழுதுமே பேச வருவார் ஒருவர் அவர் எம் பெருமான் அடிகளை திருக்கடவுர் மயானத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அதேபோல பெற்றமரும் பெருமானை எல்லால் பேச்சுவது மற்றோர் பேசுவது மற்றோர் பேச்சிலோமே, அதுவும் ஞானசம்பந்த பெருமானே வந்து சொல்லி அருமையாக பண்ணியிருக்காரு. அடுத்தது வந்து 8வது பாடல்ல இது ரெண்டும் தனித்தனி இதாக எடுத்துக்கணும். அந்த ராவணனை அடர்த்தது வேற, இலங்கையர் கொண்டனை பருவரை கீழ் ஒன்றி அதுக்கப்புறம் என்ன நடந்ததெல்லாம் நாம் வந்து வருவித்துக் கொள்ளணும். நமக்கு தான் அந்த வரலாறு தெரியும்ல, அது முடிஞ்சு போச்சு. எவ்வம் தீர அன்று இமையவருக்கு அருள் செய்யணும்னா பருவரை கீழ் அவனை ஊன்றின அன்றைக்கே அதை பண்ணலை. ஒரு காலத்துல வந்து பல காலத்துல மாணவர்கள்லாம் பல துன்பங்களை நம்ம சூரபத்மனாலேயோ பல அரக்கர்களெல்லாம் இருக்கும் பொழுது அப்போ வந்து அருள் செய்கிறார்ல, அப்படி அவருடைய துன்பம் தீரன்னு சொல்லி இந்த ராவணனுக்கு அடர்த்ததுக்கும் 2வது இந்த தொடருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது.
அதாவது ராவணனை அடர்த்து பிறகு அவனுக்கு அருளிய பெருமானம், தேவர்கள்லாம் வந்து சரணடைய அவர்களுக்கு வந்து அருளிய பெருமானம், அப்படிப்பட்டவர் வந்து உடையவர் ஒரு கோயில்னு சொல்லி அந்த வினைகள் வந்து நன்றாக ஐயா விளக்குனாங்க. மேல் வினை கனலிடை செய்ததிலிருந்து நல்ல உதாரணங்கள்லாம் வந்து கொடுத்து இது பண்ணாங்க. உய்யுமாறு வல்ல அது இருக்கு பார்த்தீங்களா, கையினால் தொழுது அவலமும் பிணியும் களைவாரு. உய்யும் காரணம் உண்டுன்னா உபதேசம், ஆச்சாரியர் உபதேசம். இதுதான் நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். உய்யும் காரணம் உண்டு என்று கருதுமேன். இதிலிருந்து இந்த உலகியல்ல இருந்து இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீ உய்வடைவதற்கு ஒரு காரணம் வந்து இருக்கு. இந்த மாகாளத்துல வந்து கையினால் தொழுதுன்னா அவலமும் பிணியும் கவலையெல்லாம் போயிடுவாங்கன்னு சொல்லி, அதே ஞானசம்பந்தரே பவனமாய் சோடையாய் நாயடா பஞ்சி தோய் சட்டை உண்டு சிவனதால் சிந்தியா பேதை மாறு போல நீ வெல்கினாயை கவனமாய் பாய்வதோர் ஏறுகுந்தேறிய காலகண்டன் அவனது ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. இது அவர் சொன்ன அந்த பாடலே நமக்கு வந்து அற்புதமாக இருக்கு. இந்த பிண்டி பாலருக்கு ஐயா 2வது முறை சொன்னாங்க. நான் வந்து இதுதான் அந்த தர்மபுரம் உரையில அதையும் சொன்னாங்க. தண்டினால் மயிலருக்கு கட்டப்பட்ட அவன் ஒரு ஆயுதம் ஒன்று வைத்திருப்பான் அப்படின்ட்டு சொல்லி, அது சமயத்தில் அவன் வந்து பிற உயிர்களை கொல்லக்கூடாதுங்கிற கொள்கை உள்ளதால நான் அப்படி நினச்சிட்டேன். தண்டுக்கு முன்னிலை அது ஏதோ ஒரு கம்புன்னு வச்சுங்களேன், அதில் மயிலிறகை கட்டியிருக்காங்கன்னா அந்த கூட்டிகிட்டே போவாங்கம்பாங்க. காலில் வந்து பட்டு இந்த எறும்பு இதெல்லாம் இறந்துடக்கூடாதுன்னு அதுக்கு கூட அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அங்கே தருமபுரம் உரையில் ஒரு ஆயுதம்னு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆயுதம் அவர்கள் ஏந்தி போனார்கள் என்பது வந்து அவர்களுடைய கொள்கைகளுக்கு ஒரு முரணா வரும். அதனால வந்து அதில் மயிலிறகு கட்டினாருங்க முன்னாடின்னு சொல்றதால இந்த கூட்டிக் கொண்டே போவார்கள்பாங்க. இரவுல வந்து அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஏன்னா அந்த பூச்சிலாம் அந்த விளக்குல வந்து விழுந்து செத்துப்படும்னு அந்த இதெல்லாம் அந்த கொள்கைகள். எந்த இடத்துல தவறு பண்றாங்கன்னா, நாம் பிற சமயத்தாரை நம்ம சமயத்தை இழுத்து பேசி நமது சமயத்தையே அழிக்கணும்னு சொல்லி நமது இறைவனை வந்து இழித்தும் பழித்தும் பேசும்போது தான் அவர்களுக்கு கேடு சூழுது. அவர்களுக்குன்னு ஒரு கொள்கையை இறைவன் வகுத்து கொடுக்குறாரு, அதை தான் சொல்றாங்க. கண்ட நூலுங்கும் போது அவர்களுக்கு எது வந்து அதே போல ஒவ்வொரு சமயத்தார்கள் அந்த நூல் தானே பெருசுன்னு இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்திலையும் எங்க நூல்ல சொல்றதுதான் பெருசுன்னு இருக்காங்க பாருங்க. அவர்களுக்கு அவர்களுடைய தகுதி கருதி இறைவனால் அருளப்பட்ட அந்த நூல் அதுதான் வந்து பெருசுன்னு இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி அது பண்டு நாம் செய்த நல்ல அருமையான தொடர். இதுல கூட பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் பாம்புரு நன்னகராறு என்று ஞானசமுந்தரே சொல்லியிருக்காரு. மாறு தன்னோடு மண்மிசை இல்லதுங்கும் போது நம்ம வந்து இந்த தளத்துக்கு ஒப்ப வேறு ஒரு தளம் இல்லை என்று எடுப்பது வந்து அது வந்து ஒரு ஏன்னா இந்த ஒப்பீடு வந்து தளங்கள் கூறக்கூடாது. எல்லா தளத்திலையும் பெருமான் தான் இருக்காரு. மாறு தன்னோடு மண்மிசை இல்லதுங்கும் பொழுது இந்த ஈரும் ஆதியம் ஆகிய சோதியை ஏறமர் பெருமானை அவரை விட மாறு தன்னோடு மண்மிசை இல்லது ஒரு பொருள் இல்லை. இறைவனை தவிர இந்த மண்மிசைனா விண்மிசை அனைத்து அண்டங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த பெருமானுக்கு ஈடாக வேறு பெருமான் என்று எடுப்பதுதான். ஒரு திருத்தலத்துக்கு போய் மாறு தன்னோடு இல்லாதன்னு எடுத்தா அப்ப திருவாரூர் என்ன வருது, காசி என்ன வருது, காஞ்சிபுரம் என்ன வருது? நம்ம வந்து என்னன்னா அங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமான் எல்லா தலங்களையும் ஒருத்தர் தானே இருக்காரு. ஒன்றுக்கு ஒன்று எப்படி வேறுபடும்? ஆக மாறு தன்னோடு மண்மிசை இல்லதுங்கும் பொழுது யாரு ஒரு ஈரம் ஆதியும் ஆகிய ஜோதியை ஏறமர் பெருமானே அவர் வீட்டில் இருக்கின்ற இந்த மாகாளத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு தவிர இந்த உலகத்துல வேறு பெருமானே இல்லை என்று அந்த உயர் பொருள் எடுத்தால் வந்து சரியாக இருக்கொன்று எனக்கு வந்து சொன்னிச்சு. இந்த கூறுவாரியும் கட்டல் கேட்டல் உடையார் பெரியார்னு சொல்றாரு. குற்றங்கள் குறுகாவே இந்த வினைகள்லாம் வராதுன்னு சொல்லும் பொழுது இந்த வினைகளை எல்லாம் ஊட்டுவதே பெருமான் தான். நம்ம சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா வினைகளுக்கு அறிவு கிடையாது. ஊட்டுவதுன்னா இங்க வந்து வழிபட்டா உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. இந்த துன்பங்களை ஊட்டக்கூடிய பெருமானை துன்பங்களை ஊட்ட மாட்டாரு. அவலங்களையோ வேற வந்து குற்றங்களுக்கான தண்டனையோ எல்லாமே பெருமான் தான் வந்து சேர்ப்பாரு. உபச்சார வழக்காக வினைகளால் வந்து கிரகங்களோ பிற தெய்வங்களோ கூட்டுவது போல உபச்சார வழக்காக வந்து அப்படி செயல்பாடு இருப்பது போல இருந்தாலும் பெருமான் தான் அந்த தீமைகளை எல்லாம் சேர்க்க மாட்டார் என்று சொல்லி நாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். மிக மிக சிறப்பாக வந்து உரை விளக்கம் செய்தீர்கள் ஐயா. நான் வந்து பார்ப்பது ஒருவருக்கு ஒரு கோணம். இப்போ நீங்கள் ஒரு கோணத்தில் பார்க்குறீங்க, நான் ஒரு கோணத்தில் பார்ப்பேன், இன்னொருவர் வந்து ஒரு கோணத்தில் பார்ப்பார். ஒருவர் வந்து குறை சொல்வதாக நாம் வந்து எடுத்து கொள்ளக்கூடாது. பல கோணங்களில் வந்து பார்த்தா தான் அந்த ஞானசம்பந்த பெருமான் நமக்கு வந்து அவருடைய திருவடியை உணர்த்திய ஒரு சிறு அளவாவது நாம் வந்து அந்த கருத்துக்களை வந்து உய்த்து உணர முடியும் என்று சொல்லி ஐயா அவர்களும் வந்து நீண்ட காலம் வாழ்ந்துட்டு அந்த திரு அருட்பயனை இது பண்ணாரு.
அவர்கள்லாம் வந்து போற்றும் பொழுது மனக்கலக்கம் வந்துட்டுது. அவருக்கு வந்து மனக்கசிவு வந்துட்டுது. இந்த கல்லை பிசிந்து கனியாக்கி என்பது போல அந்த இதுல வந்து ஈடுபட்டவுடனே சிலர் வந்து நாங்கள் பயனடைந்தோம்னு சொன்னோன்னே, நம்மால் இத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்ன்னோன்னே, ஐயாவுக்கு அந்த கலக்கமே வந்துவிட்டது. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மனநிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் நீடூழி வாழ்ந்து இன்னும் தொடர்ந்து இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்தியும், இங்கே இந்த தளத்தை நிர்வகித்து வரும் சாந்தா சண்முகம் அவர்களும் இன்றைக்கு பெருமளவு வந்து அன்பர்கள்லாம் கூடியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. எல்லோருக்கும் எல்லா இறையருளும் வந்து விளைவிக்கப்பட வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகர ஐயனார் விடைபெறுகிறேன்.